இப்போ அடுத்த செஷனுக்கு வந்து முருகேசன் ராமச்சந்திரன் பிள்ளைன்னு ஒருத்தர். அவர் வந்து 40 வருஷமா வந்து அக்கௌண்ட் சம்பந்தமா இருக்கிற எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஜிஎஸ்டி பத்தி நம்ம கேட்குற எல்லா டவுட்ஸுமே வந்து ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம அணுகணும், எப்படி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து நம்ம கிட்ட நடந்துப்பாங்க, அதுக்குண்டான தீர்வை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி ஒரு விஷயம் இருக்க போகுது. அதுக்கு அடுத்து வந்து சதீஷ்குமார்ன்றவங்க வந்து 7 வருஷமா வந்து டேலியில வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருந்துட்டு இருக்காரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து டேலி எவ்வளவு பேசிக்கா இருக்குமோ அதை பத்தி லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் அடுத்த செஷன் எடுக்க போறாங்க. Thank you, Tirunelveli team. Murugesan sir, GST trainer, and Sari sir, Tally trainer. ரெண்டு பேரையும் வருக வருகன டிஜிட்டல் சார்பாக வருக. Can we start now, sir? Sir, thank you very much, sir. Thank you, sir. நன்றி சார். நன்றி முருகேசன் சார். யார் ஸ்டார்ட் பண்ண? சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து சார் பேசிடலாம் சார். சரி சார், நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். முருகேசன் ஸ்டார்ட் பண்ணுவா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். வணக்கம். இந்நேரம் வந்து யாருக்காவது ஒரு மாலை பொழுதுல வந்து ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கேன்வா இந்த மாதிரி டிஜிட்டல், ஆக்சுவலா சொல்ல போனா இந்த டிஜிட்டல், அதாவது ஒரு மகத்தான மனிதருடைய கனவை நனவாக்கக்கூடியதாக தான் தெரியுது. ஏன்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து மனிதர்கள் மாணிக்கம். அவர் வந்து கண்ட கனவு வந்து இன்னைக்கு போய் சந்திராயன்ல போய் கால் வண்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம். அதே போல இந்த மாதிரி இந்த டிஜிட்டல்ங்கிறது வந்து டிஜிட்டல் அப்படின்னு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிற டிஜிட்டலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களுடைய நோக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் இப்போ ஒரு 1 ஹவரா வந்து சரவணன் தியாகராஜன் சார் நடத்துனது வந்து மிகவும் எளிமையாகவும் எளிதாகவும் இருந்தது புரிகிறதுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா நீங்க செய்ய முடியுங்கிற ஒரு சாதனையை படைப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஜிஎஸ்டியில வந்து நிறைய இருக்கு தலைப்புகள். ஜிஎஸ்டியில பேசணும்னு சொன்னாங்க, ஏகப்பட்டது இருக்கு. டே டு டே பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேல பார்த்தா எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஒரு தலைவருடைய பேச்சு வந்து மினிஸ்டர் முன்னால பேசுனது எல்லாம் பரப்பாச்சு. அது வந்து பரவுனதுன்னா காரணம் என்னன்னா ஆதங்கம். அவ்வளவு தூரம் வந்து வியாபாரிகளுக்கும் கணக்காளர்களுக்கும் ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கிறோம். அதை ஒருத்தர் பேசியிருக்காரு. இப்போ சினிமா இருக்குன்னு வச்சுங்களேன், கதாநாயகன் அடிப்பார், 10 பேர் அடிப்பார், நம்ம அடிக்கணும்னு நினைப்போம், அவர் அடிப்பார். அதுதான் சினிமா. அது மாதிரி அவங்க வந்து அந்த ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்த்துட்டாரு மனுஷன். அவ்வளவு ஆதங்கம் அவ்வளவு பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இப்ப வந்து கூட்டி இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்க ஒரு 60 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து இன்வாய்ஸ் தேவைப்படுறவங்க இருக்கா? 5 கோடிக்கு மேல டர்ன்ஓவர் பண்றவங்க இருக்கீங்கன்னா ஒண்ணு சொல்லுங்களேன் சாட்ல. அவங்க எந்த தலைப்பை பேசணும் அப்படின்னு தெரியாம அவனா ஒரு தலைப்பு பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு புரியணுமே. வருதா? யாரும் 5 கோடிக்கு மேல பிசினஸ் பண்றவங்க இருக்கீங்களா? அப்ப இஎம்ஐஸ் பத்தி பேசுவோம், இல்ல வேற ஏதாவது பேசலாமா சார்? வேற பேசலாம்னா நம்பர் 2ன்னு போடுங்க. ஜெனரலா ஜிஎஸ்டி இருக்க பிராக்டிகலா பேசுவோம். ஜெனரலா பேசலாமா? ஓகே, இவேபிள் ரிலேட்டட். வெரி குட் சார். சார் அதனால நான் கேட்டேன். ஏன்னு கேட்டா நான் சும்மா இன்வாய்ஸ் பத்தி சொல்றேன்னு வச்சுங்களேன், 5 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு தான் இன்னைக்கு இன்வாய்ஸ் தேவைப்படுது. இது இன்வாய்ஸ் வந்து வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆல் B2Bக்குமே. அது வேற விஷயம். ஆனா இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க இவேபிள் ரிலேட்டட். இது வந்து செக்ஷன் 138 ரூல் நம்பர் 138 செக்ஷன் 68ன்னு சொல்றது. இது என்ன கேட்டீங்கன்னாக்க, ஜிஎஸ்டியில வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இவே பில் போறது இருக்கு பாத்தீங்களா, அது ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருந்துட்டு இருக்கு. நான் நிறைய எனக்கு வந்து போன் வரும். எப்படின்னா ரோவிங் ஸ்குவாட் வந்து பிடிச்சிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலையோட வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல நாலேஜ் குரூப் நடத்திட்டு இருக்கேன். ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னால ஆரம்பிச்சேன். கரெக்டா போன 27ஆம் தேதி ஆரம்பிச்சேன். இன்னைக்கோட 26 1 மாசம் தான் ஆயிருக்கு. சொல்ல போனா அதுல வந்து 950 பேர் உள்ள வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா நான் எழுதுறது தான். அது எப்படி கேட்டீங்கன்னா, அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை எழுதிட்டே இருப்பேன். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படி அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா ரோவிங் ஸ்குவாட் இவே பில் வந்து நீங்க வந்து ஒரு உள் மாநிலம் தமிழ்நாட்டுக்குள்ள போற சரக்குக்கு 1 லட்சத்துக்கு மேல இருந்தால், பொருளுடைய மதிப்பு 1 லட்சத்துக்கு மேல இருந்தால் இவே பில் போடணும்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி போடணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற சரியான வழிமுறைகள் இல்லை. கோர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க ரோவிங் ஸ்குவாட் பிடிச்ச கேஸ்ல
அவர் சொன்னது போல, தலைவர் ஒருத்தர் பேசினது போல 100 கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னு சொன்னா 95 கேஸ் வந்து வணிகர்களுக்கு சாதகமாக தான் முடியுது. அப்ப அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள். அது சரிவர இன்னும் புரிஞ்சுக்கல. நான் அதனால ஒவ்வொரு இடத்தையும் எழுதிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு காலையோட எழுதியிருந்தேன் வாட்ஸ்அப்ல. எப்படி கேட்டீங்கன்னாக்க, ஒரு பொருள் வருதுன்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு மேல வருதுன்னு சொன்னா, இவங்க பிடிக்க பில் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. சரிங்க, பில் போடல. இன்வாய்ஸ் போட்டிருக்காரு அவரு. பில் போடாம விட்டாரு. பில் போடாம விட்டாக்க அது ஒரு திருநாட்டு போட்ட கொலை கேஸா வந்து ஐபிசியா கருதி தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குல்ல. அதுக்கு சின்ன பில், அது ஒரு பில் குறையிறது அப்படிங்கிறது செக்ஷன் 122 சொல்றது. ஒரு பேப்பர் மிஸ்ஸிங் அது போடலாம். நீங்க பில் போடாததுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் பண்றோம். நீங்க வந்து பில் போட்டிருக்கணும். போடாம எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஐயா போட போயிருப்பாங்க. அந்த நேரம் கரண்ட் கட் ஆயிருந்திருக்கும். இவங்களுக்கும் பொருள் வந்து அப்லோட் ஆகி உடனடியாக வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த சமயத்தில் எடுத்து வந்திருக்கலாம் அவசர நிமித்தமா. ஏன்னா வியாபாரம் பண்ணி 10 காசு சம்பாதிச்சாதானே அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும். சம்பாதிக்காத அப்படி வரி கட்ட முடியும். ஸோ வியாபாரிங்கிறது இன்னைக்கு வந்து பொருளை போட்டு பணத்தை போட்டு வச்சு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியமா இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வியாபாரத்தை நடக்க விடாம நடுவில் வலியுறுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் இல்லை, சட்டத்துல சொல்லி இருக்கு, நாங்க அதைத்தான் செய்யறோங்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்றாங்க? சில விட்டு கொடுங்கன்னு கோர்ட் பல முறை சொல்லிட்டாங்க. ஆனா கோர்ட் தீர்ப்பெல்லாம் அவங்களுக்கு கையில இருக்கான்னு அவங்களுடைய யார்ட்டையுமே இல்லைங்க. அவங்க அதெல்லாம் படிக்கிறதும் கிடையாது, அதை பார்க்கறதும் கிடையாது. டெய்லி ஒரு பிரச்சனை தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க, ஒரு பொருள் வருதுங்க. அதாவது ஒரு டைல்ஸ் இந்த ரோட்ல படுத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த தரையில எல்லாம் போடுறாங்களா ஃபேவர் பிளாக் டைல்ஸ், அதை ஏற்றி வராங்க. அந்த பொருளுடைய ஒரு ஒரு 407 வண்டியில வருது. அந்த பொருளுடைய மதிப்பு வந்து 60,000 ரூபாய். அவர் வந்து பில் போடல. இவர் அதிகாரி என்ன பண்றாரு? பிடிச்சுக்கிறாரு. இந்த பொருளுடைய மதிப்பு 60,000 இல்ல, 1,20,000. நீங்க பொருளை குறைச்சி மதிப்பு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நடுவுல பிடிச்சி கேட்கறதுக்கு மட்டும்தான் ஒரு ரைட்ஸ் இருக்கே தவிர, அந்த வண்டியை சார்ஜ் பண்றதுக்கு, அந்த வண்டியை அரெஸ்ட் பண்றதுக்கு, அந்த டிரைவர்கிட்ட பேப்பர் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, மூவ் 1 மூவ் 2 அப்படிங்கிற 2 பேப்பரை கையில கொடுக்கணும், கையெழுத்து வாங்கணும். அவர்கிட்ட வந்து பேப்பர்ஸ் கையெழுத்து கொடுத்தோங்கிற ப்ரூஃப் தான் அது. அதுக்கப்புறம் நேரம் வண்டியை கொண்டு போய் ப்ராப்பர் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய அட்ஜுடிகேஷன் சொல்றது, எந்த சர்க்கிள்ல இருக்கோ அந்த சர்க்கிள்ல கூட சரகத்துல கூட வண்டியை நிறுத்தணும். நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த பொருளுடைய ஓனரை கூப்பிட்டு M4 அப்படிங்கிறது, MOV 4 அப்படிங்கிறதுல சைன் பண்ணணும். இந்த பொருள் இவருக்கு தான் சொந்தமானது, இதை இவர் ஏத்துக்கிறாரு, இதை கொண்டு வந்ததை, அந்த பொருள் அவரது தான் அப்படின்னு வாங்கணும். MOV 3ங்கிறதுல அதிகாரியோட ஒப்புதல் வாங்கணும். ப்ராப்பர் ஆபீசர்னு சொல்லப்படக்கூடிய ஜேசி, ஏசி, அந்த கன்சர்ன் ஏசி இருப்பாங்க, கமிஷனர் இருப்பாங்க. இவங்க ஒத்துக்கணும் இந்த பொருளை வந்து ஒப்படைச்சாச்சு. இனிமேல் வந்து பேச வேண்டியது அந்த ப்ராப்பர் ஆபீசரும் இந்த பொருளுடைய ஓனரும் தான். நடுவில் வந்த லாரிக்காரங்க டிரைவர்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகள் சட்டத்தை சரிவர புரிஞ்சுக்கிறாம இருக்கக்கூடிய அதிகாரிகளும், சரியா பள்ளிக்கூடமே சரியா போகாத டிரைவர்களும் தான் பேசிட்டு இருக்காங்க. ரோட்ல வண்டி நிறுத்திக்கிறாங்க. ஓனர் வந்து எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பாரு, ராத்திரி தூங்கிட்டு இருப்பாரு. ராத்திரி 1 மணிக்கு வண்டி நிறுத்தி வச்சுக்கோங்க. அந்த அதிகாரிக்கு முழு சட்டம் தெரிஞ்சிருக்கானா? முழுசா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பிடிச்சிருக்க மாட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கே நான் சொன்னேன், காலையில 5 மணிக்கு எனக்கு போன் வருது, இது போல வந்து வண்டி மறைச்சிட்டாங்க. நான் அந்த அதிகாரி கேட்டேன், அது எல்லாமே டைல்ஸ் தாங்க, அது எங்க வேணாலும் கொட்டலாம், ரோட்ல கொட்டலாம், வீட்டுல கொட்டலாம், உங்க காலடியில் அப்படியே அன்லோட் பண்ண சொல்றேன், நீங்க அள்ளி போட்டுங்க. அதோட மதிப்பு 60,000. நீங்க நாங்க 1,20,000 நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க 60,000. நீங்க 60,000 கூட கொடுங்க, இல்ல 60,000 கொடுக்காம கூட போங்க, உங்க காலடியில அன்லோட் பண்ண சொல்லிடுறேன். வண்டியை அன்லோட் பண்ணிட்டு வண்டி எடுத்து போயிடலாம். என்ன செய்வீங்க? நீங்க அள்ளி கொட்டுவீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? இல்ல சார், அது மதிப்பு இல்ல. ரைட்டு, நீங்க வண்டியை மறித்து கொண்டு போறதுதான் ரைட்ஸ் இருக்கு, நீங்க ரோட்ல அவ்வளவு கேட்குறீங்க அப்படின்னா சரி. அவர் ஒண்ணு சொல்றாரு. கடைசியில் நான் என்ன சொன்னேன், செக்ஷன் 122ல 10,000 5,000 2,000 கட்டினாலே போதும் இருக்கு, உங்களுக்கு 5,000 ரூபாய் கட்ட சொல்றேன் அப்படின்னு. ஒரு கடைசியில் 10,000 ரூபாய் கட்டணும். ஸோ வண்டியை வெளியே ரிலீஸ் பண்ணாங்க. சரி, இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட புரிதல் இல்லாம இருந்தாங்க. யாருமே வந்து சரிவர புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இதே மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க 10 கடை இருக்கும். 10 கடைக்கும் டோர் நம்பர் ஒன்னாதான் இருக்கும். உள்ளதான் 10 கடை இருக்கும். 10 கடைக்கும் 10 GST கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஒரு அதிகாரி என்ன பண்றாரு, ஒரு லாரி வந்து அன்லோடிங் பண்றதுக்காக போய் நிக்குது. அன்லோடிங் பண்ண நின்ன உடனே அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க அன்லோடிங் பண்ணாதீங்க, நீங்க எப்படி இங்க கொண்டு வந்தீங்க, இந்த இடத்துல 4 நம்பர் இருக்கு, உங்க நம்பர் இதுதான், உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும், நீங்க நிறுத்த முடியாது. டிரைவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. MOV 1 கொடுக்கல, MOV 2 கொடுக்கல,
எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் அந்த அதிகாரிகிட்ட பேசினேன். நீங்க எதை பேஸ் பண்ணி வண்டி நிறுத்தியிருக்கிறீங்கன்னு. காம்ப்ளெக்ஸ்ல 4 கடை இருக்கு, 10 கடை கூட இருக்கட்டும். ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தது யாரு? நாங்களா போர்டில் எழுதி வச்சுக்கிட்டோமா நம்பரை? அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் சொல்றீங்கன்னாரு. ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்துருக்கு, ஜிஎஸ்டி போர்ட்டல் தாங்க, கவர்மெண்ட் தானே கொடுத்துச்சு அந்த நம்பரை. ஒரே காம்ப்ளெக்ஸ்க்குள்ள 10 கடை இருக்கு, 10 கடைக்கும் 10 நம்பர் இருக்கு. 10 நம்பரை கொடுத்துருக்கு கவர்மெண்ட் தான் நீ கொடுக்காதீன்னு சொல்ல முடியுமே தவிர எங்க வந்து சரக்கு வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது, ரோவிங் ஸ்குவாட் ஆபீசர்ஸ் என்பவர்களுக்கு என்ன என்ன வழிமுறை, அவருடைய செயல்பாட்டுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா? அதுல ஆன் ரோடு ஓஆர்னு சொல்றது, ஆன் ரோட்ல பிடிக்கிறது சரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவர் 2 மட்டும் தான் வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் வியாபாரிகளும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம இவே பில்லை பத்தி இங்க வந்து 10 கடை இருக்கு கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் சொல்ல முடியாது. அவருக்கு அதுக்கான அதிகாரம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு அதிகாரி பிடிச்சுக்கிட்டாங்க. நான் கேட்டேன், உங்களுக்குள்ள பவர் வந்து செக் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கே ஒழிய சரக்கை இறக்கக்கூடாது நிறுத்தி வைக்கிறதுக்கோ வண்டியை உங்க இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு கொண்டு போறதுக்கோ உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த பொருள் வந்து சேர்ந்துருச்சு, ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்ப ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்வாய்ஸ் இருக்கா, இவே பில் இருக்கா, அல்லது ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருக்கா, அதுல டைம் இருக்கா, இதைத்தான் நீங்க செக் பண்ணணும். அந்த பொருளை வேல்யூ போட்டு வந்திருக்கு, அதை விட்டு வண்டியை நீங்க எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொன்னேன். அவர் ஒத்துக்கறல. அப்ப நான் சொன்னேன், நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்போர்ஸ்மெண்ட் விங் இல்ல, என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இப்ப வந்திருக்கு பாருங்க, அமலாக்கத்துறை, அங்கோட சொல்லிக்கிங்க, எங்களுக்கு கவலை இல்லை. யார் வேணா எங்க ஆபீஸ்க்கு வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீ பேப்பரை கொடுத்துருங்க அப்படின்ட்டேன். கடைசியில் அவர் வந்து கொடுத்துட்டாருங்க. ஏன்னா அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதை இன்னும் அவரு புரிஞ்சுக்கிறல. அதான் ரீசன். அவர் வந்து அந்த அதிகாரி வந்து இன்னும் செக்ஷன் வந்து புரிஞ்சுக்கிறல. ரூல் நம்பர் 138 செக்ஷன் 68ங்கிறத இன்னும் படிக்கல. சரி, இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னொரு இடத்துல வண்டி மாட்டிக்கிடுச்சு. எப்படி நடிகனாக்க திருநெல்வேலியிலிருந்து பொருள் வந்து திருச்சிக்கு வருது. திருச்சிக்கு வருது, வர்ற பொருளுக்கு இ இன்வாய்ஸ் வந்து 18ஆம் தேதி போட்டிருக்காங்க. 21ஆம் தேதி வண்டியில் எடுத்து வர்றாங்க இவே பில் போட்டு. அவர் அதிகாரி என்ன பண்றாங்க, முன்னால டேட் போட்டதுக்கு இப்ப எடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வண்டியை பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்ப எனக்கு போன் வச்சு நான் கான்ஃபரன்ஸ்ல பேசினேன். அப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, இந்த ரீசனை சொன்னாங்க. நான் சொன்னேன், சட்டத்தில் அப்படி இல்லை, நீங்க ரூல் நம்பர் 138 செக்ஷன் 68 படிச்சுட்டு வாங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது மாதிரிலாம் சொல்லலை. பின் தேதி தாங்க போட முடியாது. ஒருத்தவங்க வந்து சனிக்கிழமை பிசினஸ் பண்றாரு, சேலரி கொடுத்த எம்ப்ளாயி தான் 8 மணி நேரம் வேலை பார்த்து வீட்டுக்கு போவார். ஆனா ஓனர் 11 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாரு. சனிக்கிழமை 11 மணிக்கு சாட்டர்டே பில் பண்றாரு. அந்த பொருளுக்கு பில் பண்ண பொருளை வந்து அனுப்புறாரு. என்னைக்கு அனுப்புவாரு? மண்டே தான் அனுப்ப முடியும். சனிக்கிழமை இன்வாய்ஸ் போட்டு உடனே நேரத்தில் அனுப்ப முடியாது. இன்வாய்ஸ் போட்டு வச்சுட்டு போயிடாரு. சண்டே லீவு, மண்டே அனுப்புறாரு. மண்டே இவே பில் போடுறாங்க. போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. முன் தேதியிட்ட இன்வாய்ஸுக்கு பின்னால என்னைக்கு பொருள் எப்போ மூவ் ஆகுதோ, இப்ப இ இன்வாய்ஸ் வந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கரைச்சல் இருக்கும். இ இன்வாய்ஸோட சேர்த்து இப்ப டேலியில என்ன பண்ணிட்டாங்க, இ இன்வாய்ஸோட சேர்த்து இஏ பில்லும் போடலாம் ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. அதை தட்டணும்னு என்ன பண்ணிட்டாங்க, 2 நாளைக்கு முதல்ல நடந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆப்ஷனை கொடுத்து, டேலி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுபடி இ இன்வாய்ஸை போட்டு இவே பில்லையும் போட்டு வச்சுட்டாங்க. ஆனா சரக்கு மூவ் ஆகல. ஏன்னா சரக்கு வந்து ஈவினிங் தானே போகணும். இது மூவ் ஆகலைன்னு டைமே முடிஞ்சு போயிடும். உதாரணமா மதுரையிலிருந்து திண்டுக்கல் வச்சுக்கோங்க, 1 ஹவர் தான் டைமிங் இருக்கும். பில் போட்டு சரக்கு அனுப்பாம விட்டாக்க இவே பில்லுக்கு டைம் பார் ஆயிடும், அந்த இவே பில் கேன்சல் ஆயிடும். ஸோ இது மாதிரிலாம் சிக்கல் வரும். அதனால வந்து இவே பில் எப்பவுமே இ இன்வாய்ஸோட சேர்த்து போடக்கூடாது, அடுத்து தான் போடணும். இதே மாதிரி தாங்க இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து வண்டியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ரோவிஸ் கோடு என்ன பண்றாங்க, பில் இல்லை, அது இல்லை, இதுல நம்மளுக்கும் சில வழிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும். இப்ப யாரும் ஒன்று கேட்டு, ஹவு டு ஜாயின் வாட்ஸ்அப் சார், அது வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலாம் சார், நான் நம்பர் தரேன், உங்கள் நம்பரை நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் 9042094256, அதுக்கு நீங்கள் அடிங்க, உங்கள் நம்பரை நான் சேர்த்து விட்டுறேன் சார். இப்போ வந்து நான் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் எழுதிக்கிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கன்னா ஒரு பொருள் வருதுங்க, என்ன பண்ணுறாரு, கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு ஏசி வாங்குறாரு.
2 ஏசி வாங்குறாரு, 2 டிவி வாங்குறாரு. அதோட மதிப்பு ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. அந்த ஏசியை வந்து அவர் கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவிலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. சாரி, நாகர்கோவில் கன்னியாகுமரி கொண்டு போயிட்டாரு. கன்னியாகுமரியில சென்னைக்கு அனுப்புறாரு. கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு அனுப்புறாரு. சென்னைக்கு அனுப்பும்போது அவர் பர்ச்சேஸ் பண்ண பில்லை போட்டு ஒரு இஓ பில்லை போட்டு அனுப்பிச்சிட்டார். தப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாகர்கோவில் டீலர் வந்து ரெஜிஸ்டர்ட் டீலர். கன்னியாகுமரியில இருக்க கடையில இருந்து நாகர்கோவிலுக்கு வாங்கியிருக்காரு. ரெஜிஸ்டர்ட் டீலர் பொருள் வாங்கியிருக்காரு. அவர் சொந்த உபயோகத்துக்கு சென்னைக்கு நாகர்கோவில இருந்து அனுப்புறாரு. அனுப்பும்போது இஓ பில் போடுறாரு, சேல்ஸ் பில் போடல. இங்கதான் தப்பு இருக்கு. சொந்த உபயோகத்துக்கு அனுப்புறலாம் ரைட்டு. சொந்த உபயோகத்துக்கு அனுப்பும்போது சேல்ஸ் பில் ஒன்று போட்டுருந்துருக்கணும். அவர் வாங்கின பர்ச்சேஸ் பில்லையே வச்சு அனுப்புனார். அது மாட்டிக்கிடுச்சு. மதுரையில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நான் போய் பேசினேன். அப்புறம் நிலைமையை உணர்ந்து அதுக்கான அபராதத்தை கட்டுறது குறைந்தபட்ச அபராதமாக கட்டி தான் வண்டியை ரிலீஸ் பண்ணோம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தேன் அந்த வியாபாரிக்கு, என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்கினது ரைட்டு. எப்படி வாங்கினீங்கன்னா கடனில் வாங்கினேன். ரைட்டு, கடனில் வாங்கிட்டீங்க. ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியில் கடனில் வாங்குறது நாகர்கோவில் கொடுத்துட்டாரு. சரி, நீங்கள் அந்த பொருளை வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் சொந்த உபயோகத்துக்கு. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் டெலிவரி செலான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இன்வாய்ஸ் போடக்கூடாது. அப்படி போட்டால் உங்கள் பேரில் நீங்கள் பேர் போட்டு இன்வாய்ஸ் உங்கள் கடை பேரில் வாங்கியிருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் அதை விற்கலை. நீங்கள் விற்காத ஒரு பொருளை எதுக்கு நீங்கள் உங்கள் பேரில் வாங்கினீங்க? பர்ச்சேஸ் பண்ணுறது உங்கள் பர்சனல் நேமில் வாங்குங்க. இப்போ முருகேசன்னா முருகேசனுங்கிற பேரில் வாங்குங்க அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்து சொன்னேன். மறுமுறை அப்படி தான் செஞ்சார். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இப்போ எப்படி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து ரெகுலர் டீலர் மட்டும்தான் இல்லை, அன்ரெஜிஸ்டர்ட் ஒரு சாதாரண சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்து நான் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாலும் இஓ பில் போடலாம். அவருக்கு நான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எப்படின்னா உடனே ஒரு டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் இஓ பில் போர்ட்டல்ல போய் ஒரு சாதாரண குடிமகனும் 3 பேர் ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. ட்ரேடரு, லாரி டிரான்ஸ்போர்ட்டு, சாதாரண குடிமகன், இந்திய குடிமகன். அவருக்கு வந்து எந்த தொழிலும் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு வந்து சொந்த உபயோகத்துக்காகவே கூட அல்லது நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், காமெடி கிஃப்ட் கொடுக்கலாம். அப்போ 2 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்கே இஓ பில் வேணுங்கிறதுனால ஒரு இஓ பில் கிரியேட் பண்றதுக்காக டெலிவரி செலான் நம்மளா கொடுக்குற டெக்ளரேஷன் தான். டெலிவரி செலான் மீன்ஸ் டெக்ளரேஷன் செலான் நம்ம கொடுக்கறது தான். இந்த பொருள் வந்து இன்னும் பயன்பாட்டுக்காக கொண்டு செல்லப்படுகிறது, யாருக்கு கொண்டு செல்லப்படுகிறது, அதை அனுப்புறவர் ஒரு இஓ பில் போர்ட்டல்ல போய் டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ளலாம். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். நமக்குரிய பர்டிகுலர்ஸ் கேட்கும், பேன் நம்பர் கேட்கும், நம்ம பேரை கேட்கும். நம்ம போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொன்னால் அங்கே யாருக்கு அனுப்புகிறோமோ, இப்போ நான் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு அனுப்புகிறேன் அல்லது இங்கே திருநெல்வேலிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு அனுப்புறணும் அவர் பேரை மிஸ்டர் சரவணன் பேசினார் இல்லையா, அவருக்கு நான் அனுப்புகிறேன் சரவணன், அவருடைய சன் ஆஃப் யாரு அப்படிங்கிறத போட்டு அவருக்கு ப்ரூஃப் இருக்கும் பாருங்க. ஒரு நமக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஆதார் வந்துருச்சு. ஆதார் ப்ரூஃப் அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் கேட்டால் தந்துட போகிறாரு. அதை வாட்ஸ்அப்பில் எடுத்து அதை பிரிண்ட் எடுத்து அந்த இருக்க அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்புகிறோம். அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம போட்டு யூஆர்பி அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் இஓ பில் கிரியேட் ஆகிடும். இஓ பில் மட்டும் போதும், டெலிவரி செலான் போதும். டெலிவரி செலான் 1+2 வைக்கணும். ரூல் நம்பர் 55 சொல்கிறது. அதை அது மாதிரி அந்த டெலிவரி செலானையும் போட்டு நீங்கள் டெலிவரி செலானில் போட்டு நீங்கள் 1+2 காப்பீஸ் வச்சு அனுப்பிடலாம். அவங்க எங்கேயெல்லாம் பிடிச்சிக்கிட்டோம், ஒரு காப்பி வேணால் எடுத்து வச்சுக்கிட்டோம் டெலிவரி செலானை. இஓ பில்லையும் போட்டு அதுக்கு அனுப்பலாம். ஸோ இஓ பில் போட்டு யார் யார் அனுப்பலாம்? ரெஜிஸ்டர்ட் பர்சன், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், இந்தியன் ஆஃப் சிட்டிசன். அதுக்கப்புறம் வந்து லாரி. சரிங்க, ஒரு சரக்கு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகுது சரக்கு. மதுரையில் வரும்போது வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னாச்சு? டைம் பார் ஆகிடும். அப்போ என்ன செய்யறாங்க? டைம் பார் ஆனோன்னு விட்டுறாங்க. பிரேக் டவுன் ஆனது சொன்ன உடனே பதறி போய் வண்டியை தான் சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்குறாங்க, அல்லது வேற வண்டியில் மாற்றி வர்றது எப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த இஓ பில்லை மறந்துடுறாங்க. இது நிறைய நடக்குது. இது தவறுங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாங்க, அப்டேட் இஓ பில்னு ஒன்று இருக்கும். அதுலேயே 3 பேருக்கு ஆப்ஷன் இருக்குது அதை அப்டேட் பண்ணுறதுக்கு. வாங்கினவர், விற்றவர், லாரிக்கார். ஸோ 3 பேருமே யாராவது ஒருத்தர் பண்ணலாம். லாரிக்கார் ரிஜிஸ்டர்ட் லாரி ஜிடின்னு சொன்னால் அவர் செய்யலாம், அல்லது வாங்கிய ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் அவர் செய்யலாம். விற்றவர் யாருக்கு 3 பேருக்குமே தெரியாம வண்டி பிரேக் டவுன் ஆகாது இல்லையா? கண்டிப்பாக 3 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருக்கும். 3 பேரில் யார் வேணாலும் அதை வந்து அப்டேட் பண்ணலாம். இஓ பில் போர்ட்டலில் போய் அப்டேட் இஓ பில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் அப்டேட் பண்ணால் எந்த இடத்துல வண்டி நின்றுச்சு அந்த ரீசனை சொல்லி வண்டி ஃபால்ட் ஆயிடுச்சு,
நிற்கிது, அல்லது வேற வண்டியில மாற்றி விடுறோம். இந்த ரீசன்லாம் சொல்லி அப்டேட் பண்ணி அந்த ரீசன் அதிலே எழுதிடலாம், அதிலே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணி அங்கேருந்து சரக்கை மூவ் பண்ணலாம். அப்போ மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் டைம். ஏற்கனவே சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போட்டிருக்க டைம் வந்து எவ்வளோ நேரமாக இருக்கும்? ஒரு 24 மணி நேரமாக இருக்கும். இங்கே வந்து 12 மணி நேரம் கழிச்சு வந்து மதுரையில் வந்து வண்டி நின்று போச்சு. ஒரு 12 மணி நேரமாக நிற்கிது. நேற்று நைட் புறப்பட்டது, இன்னைக்கு காலையில் வந்துச்சு, இன்னைக்கு நைட் வரைக்கும் வண்டி இங்கேயே நிற்கிது. ஸோ டைம் முடிஞ்சு போச்சு, பாரம் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப இங்கேருந்து திருநெல்வேலி போகணும், இன்னொரு 5 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகணும்? அப்போ மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு அப்டேட் பண்ணணும், அந்த இவே பில்லை அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க, இதையும் மாட்டிக்கிறது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்னைக்கு காலையோடு கேட்டாங்க, ஒரு ரெஜிஸ்டர்ட் பிளேஸ் ஒன்று இருக்குங்க. ரெஜிஸ்டர்ட் பிளேஸ் வந்து குடோன், பக்கத்து குடோன்ல போய் இறக்குறாங்க. அதுவும் ரெஜிஸ்டர்டு தான். அப்பவும் வண்டியை பிடிச்சிக்கிறாங்க. இது தவறான செயல். அதிகாரிகளுக்கு நம்ம சொல்ல முடியல. நம்மளும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கேட்டு எந்த அட்ரஸ் கொண்டு வரணும், கரெக்டாக பில் டு ஷிப் டு அப்படின்னு இருக்கு ஒரு ஆப்ஷன். பில் டு எங்கே போடுறோம், ஷிப் டு எங்கே போகுது, அதை நம்ம குறிப்பிடும் போது அந்த குடோன் அட்ரஸை கொடுத்துட்டோம்னு சொன்னால் தாராளமாக செகண்ட் குடோனில் போய் இறக்கலாம். சரிங்க, சூழ்நிலையை கருதி இந்த அதிகாரிகளுக்கு விளக்க வேண்டியிருக்கு. எப்போ அதுவும் ஒரு ரெஜிஸ்டர்ட் பிளேஸு, இதுவும் ஒரு ரெஜிஸ்டர்ட் பிளேஸு. சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துச்சு, அந்த ஃபர்ஸ்ட் குடோனில் போய் இறக்க போகிறாங்க, குடோன் ஃபுல்லாக இருக்கு, அங்கேருந்து போட்டு அடிச்சிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் குடோன் ஃபுல்லுங்கிறதுனால செகண்ட் குடோன் கொண்டு போகிறாங்க. செகண்ட் குடோன் கொண்டு போகிறது தப்பு அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தாங்க கொண்டு போக வேண்டியிருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொண்டு போக முடியாது. இந்த சூழ்நிலை நிறைய வந்து இன்வாய்ஸில் இவே பில்லையும், அதுவும் இன்வாய்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. இவே பில்ல டெய்லி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. தயவுசெய்து எல்லாருமே வந்து இவே பில்லை வந்து 3 பேர் உபயோகிக்கலாம். நான் சொன்னதை வச்சுக்கின்னு சொன்னாக்க, யார் யாருன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன் கண்டிப்பாக 1 லட்சத்துக்கு மேலே தமிழ்நாட்டுக்குள்ளே மூவ் ஆகுதுன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பொருளுக்கு இவே பில் போடுங்க, சரியான முறையில் போடுங்க. அதில் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு, எங்கேருந்து எப்படி எடுக்கிறது. இப்போ வந்து உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்தில் ஒரு சிற்பம் தயாராகுதுங்க. அந்த சிற்பத்தை வந்து என்ன செய்யறாங்க, சரி இது கூட இன்னொன்னே சொல்லுவோம், நடந்ததே சொல்லுவோம். அதாவது அஷ்ரம்சனை காட்டு நடந்தது நல்லா இருக்கும். குஜராத்ல இருந்து தூத்துக்குடிக்கு ஹார்பருக்கு 1000 பெட்டி டைல்ஸ் வந்திருக்குங்க. டைல்ஸ் 1000 பெட்டி வந்ததை மதுரைக்கு எடுத்துட்டு வரணும். ஆனால் ஏற்கனவே இந்த வியாபாரிக்கு வந்து நாகர்கோவிலிருந்து ஒரு 500 பெட்டிக்கு ஆர்டர் வந்துருச்சு. அப்போ இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, குஜராத்ல இருந்து கப்பலில் வந்திருக்கு தூத்துக்குடி துறைமுகத்துக்கு, ஹார்பரை விட்டு வெளியே எடுக்கல சரக்கு. அது 1000 பெட்டியை வந்து மதுரைக்கு வந்துட்டு அதுலேருந்து 500 பெட்டியை நாகர்கோவில் கொண்டு போனால் டிரான்ஸ்போர்ட் செலவு நிறைய வரும், தூத்துக்குடியிலேருந்து கொண்டு போகலாம், அது எப்படி கொண்டு போகிறதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பொருள் வந்து சேர்ந்தது உங்களுக்கு கன்ஃபார்ம்டு, தூத்துக்குடி ஹார்பரில் இருக்குது. நீங்கள் இன்வாய்ஸ் இங்கே அடிங்க. இப்போ நான் மதுரையிலேருந்து அடிக்கிறீங்க, அடித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு லாரி வந்து உங்களுக்கு வந்து 500 பெட்டி இங்கே எடுத்து வர போகுது. அதுக்கு நீங்கள் இன்வாய்ட் போடணும். உங்களுக்கு அங்கேருந்து வந்திருக்கிறத காட்டி ஷிப்மெண்ட் ஹார்பரில் நிற்கிது சரக்கு, ஹார்பரில் இருக்கிறத நீங்கள் ஒரு இன்வாய்ட் போட்டு எடுத்துட்டு வரணும். டெலிவரி செலாம் போட்டு தான் எடுத்துட்டு வர முடியும் 500 பெட்டியை. இன்னொரு 500 பெட்டிக்கு சேல்ஸ் பில் போட்டுருங்க. அங்கேருந்து ஒரு லாரி, ஏன்னா ஒன்று தூத்துக்குடியிலேருந்து ஒரு லாரியை பிடிச்சிக்கலாம், இங்கேருந்து மதுரையிலேருந்து ஒரு லாரி எம்டியாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. தூத்துக்குடியிலேருந்து ஒரு லாரியை பிடிச்சி அங்கேருந்து 500 பெட்டி ஏற்றி விட்டுலாம். ஏற்றி விடும்போது டெஸ்பேட்ச் ஃப்ரம் தூத்துக்குடி ஹார்பர், டெலிவரி டு நாகர்கோவில். கவனிங்க, பில் டு ஷிப்டு தான், ஒரே இடத்துல தான் போகுது சரக்கு. ஆனால் டெஸ்பேட்ச் ஃப்ரம் வந்து மதுரையிலேருந்து போகலை, டெஸ்பேட்ச் ஃப்ரம் தூத்துக்குடி ஹார்பர் போடுற ஆப்ஷன்லாம் இருக்குங்க. கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம சரிவர பார்க்காமலும் சரியாக கவனிக்காமலும் சரியாக தெரியாமலும் நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். அதிகாரிகளும் வந்து சின்ன தவறுகளை மன்னிக்கலாம், சின்ன ஒரு பெரிய கோரிக்கை இருக்கு, அதை மன்னிக்காம பெரிய குற்றத்தை சுமத்துறாங்க. இன்னைக்கு காலையில் கேட்டிருந்தார், நான் சொல்லியிருந்தேன், செக்ஷன் 122 2000 20,000 வரைக்கும் அபராதம் போடலாம், அதை போட மாட்டாங்க. செக்ஷன் 125 50,000 ரூபாய் ஜெனரல் பனிஷ்மெண்ட் சொல்றது, அது வந்து 50,000 வரைக்கும் அபராதம் போடலாம், அதை போட மாட்டாங்க. வந்திருக்க பொருள் 10 லட்ச ரூபா மதிப்பில் உள்ள பொருள் 1,80,000 ரூபாய் டேக்ஸ் நாக்க 3,60,000 கட்டு அப்படின்னு 200% கட்ட சொல்லி செக்ஷன் 129 போடுவாங்க. திரும்ப விளக்கம் கேட்டார், குரூப்ல கேட்டார், செக்ஷன் 129 செக்ஷன் 139 என்னன்னு கேட்டார். செக்ஷன் 129னாக்க 200% டேக்ஸ் பெனால்ட்டியா போடுறது. அப்ப 10 லட்ச ரூபா பொருள் போகுதுன்னு சொன்னாக்க அதுக்கு 3,60,000 ரூபாய் டேக்ஸை கட்டுங்க பெனால்ட்டியான்னு சொன்னாக்க அவங்க என்ன செய்வாங்க, அவ்வளோ லாபம் கிடைக்குமா இன்னைக்கு பொருள் விற்பனையில? அதை கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் செக்ஷன் 130 படி பறிமுதல் கன்ஃபிஸ்கேட்டட்னு சொல்றது, சரக்கு இறக்கி வைக்க சொல்லுவாங்க, ஏலம் விடுவாங்க, ஆக்ஷன் விடுவாங்க, அந்த காசை வாங்கிக்கிறணும், இந்த மாதிரிலாம் போகும்.
அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்க்கணும்னு சொன்னாக்க நீங்க பணத்தை கட்டிட்டு போங்கன்னு நிற்பாங்க. இப்ப நம்ம வந்து சரியான முறையில பில்லை போட்டு சரியான முறையில இவே பில் போட்டு எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. அப்ப நமக்கு வந்து நம்ம ஒழுங்கா நம்ம கொண்டு போறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த பிரச்சனையை தவிர்த்துக்கலாம். அதனால வியாபாரிகளாகி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவே பில் போடுறது எப்படி? சரியா போடணும் அத. இன்வாய்ஸ் சரியா போடணும். பொருளுடைய மதிப்பை குறைச்சு போடக்கூடாது. பொருளுடைய வேல்யூ வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து எல்லாருமே அதிகாரியா இருக்கவங்களும், அவங்களும் சக மனிதர்கள் தானே! அப்ப அவங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எல்இடி டிவிய வந்து ரூ. 5000 ரேட் போட்டு கொண்டு வந்திருந்தாரு. அது தவறு. எல்இடி டிவி 5000க்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்கேயுமே. எந்த ஒரு எல்இடி டிவியும் 5000க்கு இல்ல. அப்படிங்கும்போது, அவர் ஏதோ விலைய குறைச்சு போட்டிருக்காருன்னு சொல்லி புடிச்சுக்கிட்டாங்க. அப்ப நான் வந்து அபராதம் கட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். அதுக்காக நம்ம வந்து சட்டத்த வந்து மீறக்கூடாதுங்க. அது சரியான ரேட்டுக்கு போடுங்க. சரியான பில்ல போடுங்க. சரியான இவே பில்ல போடுங்க. சரக்கு மூவ்மெண்ட் பண்ணுங்க. சிறப்பா வாழலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப அதிரடியா நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. இன்னொரு செஷனும் முடிச்சுட்டு நம்ம அந்த Q&Aக்கு நம்ம வரலாம். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் வந்து இன்வாய்ஸ் பத்தி பேசுறதா தான் இருந்தேன். அது யாருக்குமே இல்லைங்கும்போது பேசினா வேஸ்ட் தானுங்கய்யா அது. ஓகே சார். இப்ப சதீஷ் சார் அடுத்து பேசுறாங்க. சரி. வெல்கம் சதீஷ் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் என்னோட வாய்ஸ் ஆடியபிளா? ஆடியபிளா இருக்குங்க சார். பேசலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜேகே முத்து சார். தேங்க்ஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. செகண்ட் ஒன்லி கௌதம் சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு முன்னாடி 2 பேர் பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ கேன்வா. ஸோ இந்த கேன்வாவை பற்றி பேசுகிறப்ப நான் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு 1 ஹவர்க்கு மேலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முருகேசன் சார் பேசியிருந்தாரு. ஸோ அவர் பேசி நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டுருந்தோம். ஸோ இதில் எத்தனை பேர் சார் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ வந்து என்ன நிறைய பேர் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் என்ன மாதிரியான பக்ஸ்லாம் வருது அப்படின்றத நானே சொல்கிறேன். அதுக்கான சொல்யூஷனே நானே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஏன்னா இப்போ அடுத்து வந்து ஜனவரியிலே இன்வாய்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் டேலியில் என்னென்னலாம் பண்ணலாம், வெறும் டேலி வந்து வெறும் அக்கௌண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணாமல் எப்படியெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து இப்போ ஒரு கேன்வான்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்மளோட மார்க்கெட்டிங்காக நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வச்சிருக்கோம், டேலி யூஸ் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேரை வேற என்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம எனக்கு இந்த ஒரு எனக்கு அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ அந்த 15 மினிட்ஸ்ல என்னால் எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன சார் ஃபர்ஸ்ட்? ஸோ இன்வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் அப்படின்றத வந்து இன்வாய்ஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்படி இவங்க கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 crore டர்ன் ஓவர் பண்ற கஸ்டமர், அப்புறம் வந்து 100 crore, அப்புறம் வந்து 20 crore, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 5 crore வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த 5 crore எப்போ இருந்து அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து அப்ளிகபிள் ஆச்சு. இந்த 5 crore இன்வாய்ஸ் வந்து ஆகஸ்ட்ல இருந்து அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா அப்ப அந்த 5 crore இன்வாய்ஸ் போட்டா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதான் டூஸ் அண்ட் டூ நாட் டூ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்வாய்ஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ ஜிஎஸ்டி வாங்கணுமோ, அதாவது நம்ம எப்போ ஜிஎஸ்டிக்குள்ள வந்தோமோ, நம்மளோட கன்சர்ன் எப்போ ஜிஎஸ்டிக்குள்ள வந்துச்சு அப்படின்ற மாதிரி, அதாவது 1 ஜூலை 2017 இருந்து லாஸ்ட் ஃபினான்சியல் இயர், அதாவது 31 மார்ச் 2023 வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு ஃபினான்சியல் ஸ்லைடு இருக்கு சார், நான் போஸ்ட் பண்றேன் சார். எனிஒன் ஏதாவது ஒரு ஃபினான்சியல் இயர்ல வந்து உங்களோட டர்ன் ஓவர் வந்து 5 crore ரீச் பண்ணிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் சார். அது எப்போ இருந்து அப்ளிகபிள் அப்படின்னா 1 ஆகஸ்ட்ல இருந்து அப்ளிகபிள் சார். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இன்வாய்ஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு சில பில்ல வந்து கேன்சல் பண்ணியிருப்போம், ஒரு சில பில்ல வந்து நம்ம ஆல்டர் பண்ணியிருப்போம், ஒரு சில பில் வந்து டெலீட் பண்ணிட்டு நம்ம திரும்பி வந்து அந்த இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து இந்த மூணுமே பண்ணக்கூடாது. அதாவது டெலீட் பண்ணக்கூடாது இன்வாய்ஸை. ஏன்னா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் ஜம்ப் ஆயிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ஐஆர்என் நம்பர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி பில்லை வந்து எந்த ஒரு வித்தவுட் ரீசன் இல்லாம கேன்சலும் பண்ணக்கூடாது, பில்லை ஆல்டரும் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் வந்து இன்வாய்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்காங்க. அதை வந்து எப்படி வந்து டேலியில நம்ம எடுக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம காமிக்க போறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ என்னோட ஸ்கிரீன் வந்து நான் ஷேர் பண்றேன்.
சார் இதுல யார் யாரு டேலி யூஸ் பண்றீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? டேலி யூஸ் பண்றீங்க பட் இன்வாய்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்றது யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ளஸ் சாட்ல வந்து ஒன்னு டைப் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்யூ சார். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல உங்களுக்கு நம்ம இப்ப ரீசெண்டா என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றத நீங்க சொல்லுங்க, அதையும் நான் சால்வ் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்வாய்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஒரு பிபிடி ஷோ பண்றேன். ஒன் செகண்ட். நான் என்னோட tally open பண்ணிக்கிறேன். So, என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்கா சார்? எனிபடி ஒன் கன்ஃபார்ம்? இன்னும் ஷேர் ஆகலைங்க சார். ஒன் செகண்ட் சார். ஸ்டாப் பண்ணிட்டு பேசுறேன். இப்போ சார் ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டேலி பொறுத்தளவுக்கு வந்து எப்படி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும். ஒன்று வந்து போர்ட்டல்ல வந்து இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தை எனபிள் பண்ணணும். அதை வந்து உங்க சைடில் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட்டோ இல்லை ஆடிட்டோ அதை வந்து எனபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ அதை நம்ம காமிச்சோம் அப்படின்னா டைம் ஆயிடும். அதனால வந்து நான் டேலியில் எப்படி எனபிள் பண்றேன் அப்படின்றத சொல்றேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது அதில் எனபிள் பண்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்க டிஜிட்டல் மூலமா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்க ஒரு கம்பெனி ஸ்கிரீன் ஒன்று இருக்கும், ஆல்ட் கே அப்படின்றது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னு ஒரு பேஜ் வரும். இதுல போயிட்டு சாரி கம்பெனி கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்க போனீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட எனபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் நீங்க கொடுத்துருப்பாங்க. இது நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம கம்பெனி இவே பில்லுக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இவே பில்லுக்கு அப்ளிகபிளா இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுக்க போறீங்க. அது அப்ளிகபிள் ஃப்ரம் எப்போ இருந்து கொடுக்க போறீங்க. இன்வாய்ஸ் வேல்யூ அதாவது வந்து வித்தின் லோக்கலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கூட்ஸ் அனுப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா 1 lakh லிமிட் சொல்லியிருக்காங்க. இதே அதர் ஸ்டேட்டுக்கு நீங்க அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா 50,000 லிமிட் சொல்லியிருக்காங்க. பட் 50,000 லிமிட்டா இருந்தாலும் நீங்க ஐடிஎஸ்டி பில் போடுறப்ப நீங்க வந்து எல்லா பில்லுக்குமே போடுறது இட் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நம்மளோட இவே பில்லோட நம்பரு நம்மளோட இன்வாய்ஸ்லேயே வந்து அதாவது டேலியோட பில்லு எடுக்கிறப்பே வந்து அடிஷனலா அதோட காப்பி இவே பில் காப்பி வரணுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி டேலியோட பிரைம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டேலியில பில் போட்டுக்கலாம், ஜேசன் எடுத்து அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த இவே பில் காப்பி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இவே பில் நம்பரை காப்பி பண்ணி திரும்பி இவே பில் போர்ட்டல்ல போய் காப்பி பண்ணி அங்க ஒரு பிரிண்ட் காப்பி எடுக்கணும். இப்போ அப்படி கொடுக்கல, டேலியிலே ஜென்ரேட் பண்ற மாதிரி உங்க ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது இங்கேயே இருக்கும் உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் அப்படின்றத கேட்கும். ஆமா எஸ் கொடுக்குறோம். இங்கதான் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேஸ் பண்ணி இப்போ இருந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத ரொம்ப கவனமா கொடுக்கணும். ஓகேங்களா? இங்க வேற ஏதாவது தப்பா டேட் கொடுத்துட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூலைல கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க 20 crore டர்ன் ஓவர் கஸ்டமர் அப்படின்றத மாதிரி அதை எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 5 crore இருந்தா 1st ஆகஸ்ட், மேபி ஜனவரியில வந்து 1.5 சொல்லியிருக்காங்க. பட் அது எப்படி பாசிபிள் அப்படின்றது தெரியல. இப்போ வந்து 5 crore வந்து 1st ஆகஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பில் ஃப்ரம் பிளேஸ் எங்க இருந்து நம்ம பண்ண போறோம், மதுரையா, திருச்சியா, சென்னையா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க. இங்க வந்து நம்மளோட இன்வாய்ஸ் ரிப்போர்ட் வந்து 3 days இருக்கும் அப்படின்றத போர்ட்டல்ல சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 3 days ரிப்போர்ட் இருக்கும். பட் ஆனா இது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகணுன்றதுக்காக நம்ம இந்த 3 days மேனுவலா கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட் ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்ட் ஈவேபிள் டீடைல்ஸ் வித் இன்வாய்ஸ். அதாவது நம்மளோட இன்வாய்ஸ்லேயே வந்து ஈவேபிள் டீடைலும் நம்மளுக்கு சேர்ந்து வரணுமா, இல்ல நம்மளுக்கு இன்வாய்ஸ் மட்டும் வந்தா போதுமா அப்படின்ற மாதிரி இங்க நம்ம இங்க கொடுக்குறோம். ஓகே, இதெல்லாம் நீங்க எஸ் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிக்க போறீங்க. சேவ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல இன்வாய்ஸ் போடுற மாதிரியே தான் இருக்கும். ஒரு சேல்ஸ் பில் போடுறீங்க, ஏதோ ஒரு ஐட்டம் நான் செலக்ட் பண்ண போறேன். அதுக்கு சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி கொடுக்க போறோம். கொஞ்சம் ஆகஸ்ட் அப்படின்றது ஏன்னா ரெகுலரா இருந்தா மட்டும்தான் இன்வாய்ஸ் கேட்கும். அதே மாதிரி அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு உங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் கூட்ஸ் அதே மாதிரி வித்தவுட் டேக்ஸ் ப்ராடக்ட் வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிள் போட்டிருந்தனால அன்ரிஜிஸ்டர் போட்டிருந்தாலும் அதை எடுத்து வரல. இப்போ நான் அதை போய் ரெகுலர் மாற்றினால உங்களுக்கு இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடு இன்வாய்ஸ் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே கேட்டு அப்போ எஸ் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் எரர்ஸ் வரும், அதை எப்படி நம்ம கிளியர் பண்ண போறோம் அப்படின்றத நான்
ஸோ இங்க எஸ் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் இதை நம்ம பண்ணியிருப்போம். எப்பயுமே நம்ம ரெகுலரா பண்றக்கூடிய ப்ரொவிஷன் தான் இது. ஒரு சேல்ஸ் பில் போட போறோம், எல்லாமே நம்ம சேவ் பண்ண போறோம், ஜிஎஸ்டி போட போறோம், எல்லாம் ஓகே. இந்த இடத்துல எஸ் கொடுக்க போறோம். இந்த இடத்துல கேட்கும் பில் டு பிளேஸ் எது, அதே மாதிரி கேட்கும். அதே மாதிரி ஷிப் டு பிளேஸ் என்ன அப்படின்றது இங்க கேட்கும். ரெண்டையுமே இங்க டைப் பண்ண போறீங்க. டைப் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். Do you want generate e-invoice அப்படின்றது கேட்கும். இங்க ஏன் EWA bill கேட்கல அப்படின்னா இங்க வேல்யூன்னு ஒன்று. நான் 50,000 மேல போட்டா மட்டும் தான் எனக்கு EWA bill கேட்கணும். இப்போ பிலோ 10,000 நான் பிலோ 15ன்றனால எனக்கு EWA bill கேட்கல, e-invoice மட்டும் தான் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துறேன். அப்ப எஸ் கொடுக்குறப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இப்போ யாரும் e-invoice ஜென்ரேட் ஆகல அப்படின்னா பதட்டப்பட வேணாம். இப்போ முதல் விஷயம் அங்க என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? என்ஐசின்னு ஒரு எரர் வரும். என்ஐசி அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அது இன்வாய்ஸோட போர்ட்டல்லே ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால இட் டு பி வெயிட் ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ்ல அது ரெடி ஆயிடும். ஸோ அதனால நீங்க அதை பார்த்து எதுவும் இதை பதட்டப்பட வேண்டாம். என்ஐசி அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அது போர்ட்டல்லே பிரச்சனையா இருக்கு. நீங்க டேலி எந்த சாஃப்ட்வேர்ல நீங்க போனாலுமே அந்த எரர் சால்வ் ஆகாது. ரெடியானா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பில்ல ரைஸ். இப்ப இந்த மாதிரி எரர் வந்துச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். 2 இடத்துல நீங்க எப்படி பார்க்கலாம். மேல கோத்துன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இன்வாய்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. இன்வாய்ஸ் சொன்னீங்க அப்படின்னா இங்க இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு ஃபார் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டட் அப்படின்னு காமிக்கிறான். அப்ப எதனால இந்த பில்லு எரர் காமிச்சிருக்கு அப்படின்றத இங்க கேட்கும். அப்ப டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி அதாவது ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல இந்த பில்லுக்கு. அதே மாதிரி கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணல, ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல. ஸோ அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கனால இதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ். என்ன எரர் வரும் அப்படின்னா நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்கோடு கொடுத்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பின்கோடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் தப்பா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பில் டு பிளேஸ் ஷிப் டு பிளேஸ் போடாம விட்டுருக்கும். பிளேஸ் ஆஃப் கண்ட்ரி விட்டுருக்கும். சின்னதா ஜிஎஸ்டியில் ஒரு தப்பு இருந்தாலும் அதுக்கும் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் மட்டும்தான் நம்மளால டேலியில ஜென்ரேட் பண்றப்ப ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது போக டேலி சப்போர்ட்டை தவிர்த்து வேற என்ன எரர் வரும்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த என்ஐசி அப்படின்ற ஒரு எரர் வரும். அதே மாதிரி இன்டர்நெட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதே மாதிரி இன்வாய்ஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ டேலி பொறுத்தளவுக்கு லைஃப் டைம் சாஃப்ட்வேர் தான், ரினியூவல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இன்வாய்ஸ் பில்லும் நீங்க டேலியிலிருந்து ஜென்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் ரினியூவல் இருக்கு. அது சிங்கிள் யூஸ் இருந்தாலும் சரி, மல்டி யூஸ் இருந்தாலும் சரி. ஸோ இதுதான். அப்ப அந்த ரினியூவல் முடிஞ்சாலும் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க 31ஆம் தேதி 30ஆம் தேதி பில் ஜென்ரேட் பண்றப்ப இல்லை இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றப்ப எரர் நிற்கும். நீங்க அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதுவே சொல்லும் டிஎஸ்எஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா மறுநாள் 1ஆம் தேதி நீங்க போடுறப்ப டிஎஸ்எஸ் எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுநாள் காலைல அந்த பதட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கைண்ட்லி செக் பண்ணிக்கோங்க. நீங்க எரரை பார்த்து நீங்க எதுவுமே பயப்பட வேணாம். கோத்துல போயிட்டு இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன எரர்ன்றதை அதுவே சொல்லும். கொஞ்சம் பொறுமையா அதை கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு இந்த எரரை நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இங்க சால்வ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிஎஸ்டி நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன்னு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறேன் 1Q1 அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் இங்க நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ப்ளீஸ் கன்ஃபார்ம் சார். ஓகே ஓகே ஓகே. நான் ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணியிருந்தேன், அதனால அமைதியாக இருந்திருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்னன்னா பில் டு அதோட பின்கோடு இதெல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இங்க எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ப இந்த எரரை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் போய் நீங்க இன்வாய்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இங்க இருந்தே சென்ட் இன்வாய்சிங், சென்ட் இவே பில் அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்ட் இன்வாய்சிங் கொடுத்தீங்கன்னா நம்மளால இங்க இருந்தே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அப்படி ஜென்ரேட் பண்றப்ப ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போர்ட்டல்ல இருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு. அந்த போர்ட்டல்ல இருந்து ஜென்ரேட் பண்றது 2 மெத்தட் இருக்கு.
ஒரு சில அக்கௌண்டன்ட், ஒரு சில ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் நீங்களே ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதை நம்ம இப்போ பார்க்க முடியாது, அதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால வந்து அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏதாவது கிரியேட் பண்ண தெரியல, கிரியேட் பண்ண முடியல, ஏதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா எனி டைம் கால் மீ. ஸோ செகண்டரி அப்ப இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இன்வாய்ஸ்ல வந்து எரர்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து இன்வாய்ஸோட மெத்தட். வேற ஒண்ணுமே பெருசாலாம் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய இன்வாய்ஸ் பில்லுல வந்து அடிஷனலா ஒரு ப்ரொவிஷனை கொடுத்து அது எஸ்ஆர்எம் கொடுத்து நம்ம வந்து பாஸ்வேர்டு போட போறோம். அந்த பாஸ்வேர்டுமே வந்து ஈச் அண்ட் எவரி இன்வாய்ஸ்க்கு போடணுன்ற அவசியம் கிடையாது. 6 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து அந்த இன்வாய்ஸோட பாஸ்வேர்டு வந்து நம்ம திரும்பி ரீடைப் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பில்லை நம்ம தான் போடுறோமான்னு செக் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு பிபிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன் வியூவா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சார் வியூவா இருக்குல்ல சார்? ஓகே. Yes, sir. ஸோ இன்வாய்ஸ் சொல்யூஷன் வித் டேலி கஸ்டமைசேஷன் ஃபார் மதுரை இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே மதுரையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இதுல யாரால எல்லாருமே எல்லா பிசினஸ்லுமே இருப்பீங்க. எஃப்எம்சிசியா இருக்கலாம், இல்லை ட்ரேடர்ஸா இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரா இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டைல்ஸ் இருக்கலாம், இல்லை ஹோல்சேலரா இருக்கலாம், இல்லை பேக்கேஜிங்கா இருக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸா இருக்கலாம், சிவில் இன்ஜினியர்ஸா இருக்கலாம். ஸோ எல்லா சொல்யூஷனுக்குமே வந்து டேலில வந்து சொல்யூஷன் இருக்கு. சப்போஸ் நீங்க கேட்கறது இல்லை அப்படின்னாலும் நம்மளால அதனால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோங்க. அதுக்கான பிடிஎஃப் தான் நான் சார் இப்போ ஸ்கேர் ஆயிருக்கா சார் ஒரு பிபிடி? தேங்க்யூ. இது நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா ரிமோட் ரிசெப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது டேலியில வந்து நீங்க வந்து உங்களால வந்து வெளியில இருந்து அக்சஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷனுமே வந்து டேலியில இருக்கு. அதான் இந்த ஸ்கிரீன். ரெண்டாவது ஸ்கிரீன் டேட்டா சிக்னலைசேஷன் இருக்கு. அதே மாதிரி ஆர்டிபி கான்செப்ட் நம்மளால டேலியில ஒர்க் பண்ண முடியும். ஒருவேளை வந்து நம்மளோட பிரான்சஸ் வந்து ஓவரால் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா நீங்க ஆர்டிபி மூலமா டேலி வந்து நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டேலி பிரைம் சர்வர் லைன் சொல்லி ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கன்கரன்சி, அதாவது வந்து நம்ம ஒரு மல்டி சர்வர் வச்சிருக்கோம், நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அந்த டேட்டா வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம இன்னும் ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி, இப்போ வந்து ஒரு மல்டி சர்வர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து எல்லா மிஷின்லயுமே யாராலையும் அந்த டேட்டா பண்ண முடியும், பேஸ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா அதையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மூலமா வந்து என்ன பண்ணிக்க முடியும், சேஃப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து இருக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க நீங்க ஒரே இடத்துல இருந்து மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஸோ இப்போ வந்து டேலியில புதுசா என்ன கொண்டு வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களால மொபைல் ஆப்ல இன்ஸ்டால் என்ன பண்றாங்க அப்படின்னா அமேசானோட டைப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அமேசான் வெப் சர்வீஸ் சொல்லிட்டு டேலியோட கிளவுட் கான்செப்ட் உங்களால டேலியில வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் கூட நீங்க டேலி மூலமா எடுக்கலாம். அதாவது அனலிட்டிக்கல்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டேலியில இப்படியும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து நீங்க டெஸ்க்டாப்லையும் பார்க்கலாம், அது மொபைல் ஆப்லையும் நம்மளால வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அது எப்படி வேணாலும் உங்களால ரிப்போர்ட் பார்க்க முடியும். ஸோ நீங்க டீட்டெயிலாக வந்து கேஷ்கட் மட்டும் நீங்க அப்படின்னா நம்மளால இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, ஸோ நான் இது வரைக்கும் வந்து வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், இதை எப்படி நான் டேலிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா தாராளமாக கொண்டு வரலாம். ஸோ ஏபி இன்டகிரேஷன் மூலமா நாங்கள் கொண்டு வருவோம். எக்ஸல் இன்டகிரேஷன் இருக்கு. வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ல வந்து எக்ஸல் மட்டும் தான் எடுக்க முடியும், எப்படி நான் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் நம்மளால பண்ணலாம். பேரோல் இன்டகிரேஷன் பண்ணலாம். அதாவது எல்லாரோட ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இது அட்டன்ஸ் மிஷின் வச்சிருப்பாங்க. எல்லாமே அதில் எக்ஸலை காப்பி பண்ணி அட்டன்ஸ் பே பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மிஷினையே டேலியோட இன்டகிரேட் பண்ணி அப்படியே அட்டன்ஸ் இங்கே பேஸ்ட் ஆகி திரும்பி வந்து இங்கேருந்து இஎஸ்ஐ பிஎஃப் கால்குலேஷன் எல்லாமே நம்ம இங்கேருந்து என்ன பண்ணலாம்னா டேலிலே அதான் நம்ம என்ன ஒன் சொல்யூஷன் வித் ஒரே சாஃப்ட்வேர்ல வந்து எல்லா சொல்யூஷனும் நம்மளால கொடுக்க முடியும் டேலி மூலமா. அதே மாதிரி ஐட்டம் மாஸ்டர், இம்போர்ட் மாஸ்டர், ஸ்டாக் வேற ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணிக்க. இப்போ டேலி வாங்கினா எப்படி நான் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஒரே ஒரு இந்த இந்த ஒரு நான் எக்ஸல் சீட் கொடுப்பேன், அதில் உங்களோட லெஜரையும் ஐட்டமே நீங்கள் கொடுப்பீங்க, அப்படியே நான் இம்போர்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்மளால இதில் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்து ஆட் அண்ட் மாடல். இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெடியா இருக்கக்கூடிய மாடல். இது வந்து ஆடிட்டர் நம்மளுக்கு இங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து என்டர்பிரனரா இருக்கீங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து டேலில வந்து நீங்க உங்களோட பர்டிகுலரா உங்களோட சிஸ்டம் மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணி இந்த ரிப்போர்ட் நீங்க பார்க்கலாம். நம்மகிட்ட இன்னைக்கு பேங்க்ல என்ன இருக்கு, கேஷ்ல என்ன இருக்கு, பேங்க் போடி என்ன, அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு, சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு, பர்ச்சேஸ் எவ்வளவு நடந்திருக்கு, கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, கேபிட்டல் எப்படி இருக்கு, லோன் என்னெல்லாம் லோன்லாம் இருக்கு, பிஎன்எல் எப்படி இருக்கு, டாப் 10 கஸ்டமர் யாரு, டாப் 10 ரிசீவபிள் யாரு, டாப் 10 சப்ளையர் யாரு, டாப் 10 பேயபிள் யாரு. ஸோ இந்த மாதிரி உங்களால வந்து ஒரே டேஷ்போர்ட்ல நீங்க என்ன ரிப்போர்ட்டுமே நீங்க பார்க்கணுன்ற டெய்லி அவசியமே கிடையாது. இந்த ஒரு ரிப்போர்ட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். ஸோ இதுல ரைட் சைடுல நிறைய கிளிக் வச்சிருக்கும். சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங். சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு என்னென்ன, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் எண்ட்ல இருக்கும் ஓகேங்களா. நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 1 crore வச்சுக்கோங்க. நியர்பை ஒரு 80 lakh நம்ம பண்ணிட்டோம். இன்னும் 20 lakh பண்ணா நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும். அப்ப அந்த 20 lakhக்கு நம்ம கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும், இந்த சேல்ஸ் ஆர்டரோட அவுட்ஸ்டாண்டிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு பட்டன் இருக்கும். இந்த சேல்ஸ் ஆர்டர் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு கொட்டேஷன் மட்டுமே அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அப்ப நம்ம அதை மட்டும் நம்மளால என்ன பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 lakh பிசினஸ் தான் நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனலிட்டிக் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், லெட்ஜர் ரிப்போர்ட், ஸ்டாக் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன்ல வந்து நம்மளால எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஆக்டிவ் கஸ்டமர் ரிப்போர்ட். இது எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில என்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே கடையிலே இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியிலே சுத்திட்டு இருப்பாங்க. பிசினஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இவங்க பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சினாரியோ மட்டும் உங்களால வாட்ச் பண்ணவே முடியாது. என்னன்னா அப்படின்னா லாஸ்ட் மந்த் வந்த கஸ்டமர் இந்த மாசம் வந்திருப்பாங்களா, அடுத்த மாசம் வந்திருப்பாங்களா, 3 மாசம் கழிச்சு வந்தாங்களா, ரெகுலரா ஒரு கஸ்டமர் ஒரு வருஷமா ரெகுலரா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கேப் இருந்துச்சு ஒரு 3 மாசம். அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? நம்ம என்னைக்காவது உட்காந்து சிஸ்டம் பார்த்தா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆகஸ்ட் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி வந்து ஜூலை, அது முன்னாடி ஜூன். அப்ப ஜூன்ல வந்த ஒரு கஸ்டமர், இப்ப நானே இருக்கு அப்படின்னா சதீஷ் வந்து முத்துசாட்டை போயிட்டு நான் ஜூன் மாசம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், ஆனா ஜூலை மாசம் போல. அப்ப அவர் ஆகஸ்ட் மாசம் ரிப்போர்ட் எடுக்கிறப்ப அப்ப ஜூன் மாசம் வந்தவர் ஏன் ஜூலைல வரல அப்படின்றத வந்து நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும். அந்த 30 டேஸ் ஒரு 45 டேஸ்ல வந்து அவர் ஏன் வந்து ரிப்பீட்டடா நம்மகிட்ட வராம இருக்கிறாரு. அப்ப இங்கேயே தெரிஞ்சிடும் உங்ககிட்ட. அப்ப ஆவரேஜ் சேல்ஸ் டூரேஷன் அவரோட 27 டேஸ், சேல்ஸோட பில்லு 4 பில்லு போட்டுருக்காரு. அப்ப அவர் அடுத்த மாசம் வர்றப்ப 4 பில்லு ஏன் வரல அப்படின்னா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்க நம்மளோட கஸ்டமர் வந்து ரெகுலரா வந்து இல்லைங்க அப்படின்னா டச் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க வர்ற அன்னைக்கு என்னைக்கு ஒரு ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஏன் இவர் வரல, என்னாச்சு இந்த பிசினஸ்ல, என்ன பிரச்சனை, பிரைஸ் நெகோசியேஷனா இல்ல வேற எதுவும் பிரச்சனை அவுட்ஸ்டாண்டிங்கா, அப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப இந்த கஸ்டமர் வேணுமா வேணாமா முடிவு பண்ணலாம். அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், டெப்டாஸோட பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். ஸோ அந்த கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளவு நாளா பணம் கொடுக்குறாரு, எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிறாரு. சாரி, ஒரு 10 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். சார் கௌதம் சார், ஹலோ சார், நான் பேசுறது கேக்குங்களா? சார் ஹலோ, கேக்குதுங்க சார். கேக்குது. ஒரு சார் ஒரு 5 மினிட்ஸ் சார் முடிச்சிருங்க சார். சரி. ஓகே. அதே மாதிரி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா மந்த் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங்ல நம்மகிட்ட எப்படி எல்லாம் இருக்கு, இந்த மந்த்ல மட்டும் நம்மளுக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, இந்த மந்த்ல மட்டும் நம்மளுக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாமே வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ஆடன்ஸ் தான். ஸோ இன்வாய்ஸ் கஸ்டமைசேஷன் நான் சொன்ன மாதிரி தான். உங்களோட இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டேலியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஃபார்மெட் அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அந்த ஃபார்மெட் எனக்கு வேண்டாம், எனக்கு என்னோட இன்வாய்ஸ் ஃபார்மெட் மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமாக பண்ணலாம். ஓனர் டேஷ்போர்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்களுக்கு. அதே மாதிரி 2A 2B ரீகான்சிலேஷன், இந்த 2A கூட உங்களுக்கு தேவைப்படுறது பண்ண 2B ரீகான்சிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சப்ளையர்ட்ட இருந்து நீங்க ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணி தான் வருவீங்க. பட் ஆனா அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்களா இல்லையா நம்மளால செக் பண்ண முடியாது. அப்ப இந்த 2B ரீகான்சிலேஷன் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 15th அன்னைக்கு உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல இருக்கக்கூடிய ஜேஎஸ்என் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபைல் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆட்டோ மெயில், ஆட்டோ எஸ்எம்எஸ், டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட், டீடைல் பேமெண்ட் அட்வைஸ், இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆடானு. இப்ப எனக்கு வந்து என்னோட இன்வாய்ஸ்ல வந்து சிக்னேச்சர் வேணும் அப்படின்னா சிக்னேச்சர் இன்வாய்ஸ்,
நான் வந்து என்னுடைய கம்பெனில வந்து யாருமே வந்து என்ட்ரி வந்து டெலீட் பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நான் இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்கோட் எனக்கு வேணுமா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே எனக்கு என்னோட அந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட் மட்டும். ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கார்மெண்ட் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு கேஸ் கம்பெனி வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரரா இருக்கேன், நான் ஒரு சிட்டு கடை வச்சிருக்கேன், நான் ஒரு ஜுவல்லரி கடை வச்சிருக்கேன், நான் ஒரு ஸ்கூல் நடத்துறேன், நான் ஒரு காலேஜ் நடத்துறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நான் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே பர்டிகுலரா வந்து டேலி மட்டுமே பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்டார்ட்ல இருந்து எந்த வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே வந்து இந்த மாடியில பண்ணிக்கலாம். கார்மெண்ட் மாடியில இருந்தா யான்ல இருந்து அந்த கூட்ஸ் வந்து ஷிப்மெண்ட் போற வரைக்கும் பண்ணலாம். கேஸா இருந்தா எம்டி கேஸ் சிலிண்டரா இருந்தா அப்படின்னாக்க ஒரு இப்ப நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் போட வர்றாரு அப்படின்னா அவர் வந்து சிலிண்டர் போட்டுட்டு எம்டி எடுத்துட்டு போயிடுவார். அப்ப அங்க இருந்து என்ன கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குடோன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த கஸ்டமர்ட்ட எல்லாம் எவ்வளவு சிலிண்டர் எம்டி இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால டேலியில யூஸ் பண்ணிக்க முடியும். மேனுஃபேக்சரிங் மாடல், ஃபேப்ரிக் மாடல், ஸ்பின்னிங் மில் மாடல், சிஆர்எம் அண்ட் எல்எம்எஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்றது, லீடு எப்படி மெயின்டைன் பண்றது, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்குங்கல்ல. இப்ப கல்யாண சுந்தரம் எடுத்துக்கோங்களேன். இந்த கல்யாண சுந்தரம் வந்து இப்ப கோயம்புத்தூர் டு மதுரை வருது அப்படின்னா கோயம்புத்தூர் மதுரை வரப்ப எப்படி எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்து திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் இங்க மாதிரி சுத்தி வர்றப்ப அவர் வர்ற அந்த 2 நாளா இருக்கட்டும் இல்ல 3 நாளா இருக்கட்டும், 3 நாள் நடக்கக்கூடிய அவரோட எக்ஸ்பென்ஸ், டிரைவரோட படிக்காசு, இடையில டிராபிக் போலீஸோட அமௌண்ட், எக்ஸ்பென்ஸ், சாப்பாடு, வண்டி ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ். அப்போ ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துருச்சு அப்படின்னா அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம டோட்டலா கால்குலேட் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் மாடல், அதே மாதிரி டையூ மாடல், ப்ளீச்சிங் மாடல், இந்த மாதிரி வந்து நிறைய நம்மளோட உங்களோட பிசினஸ் அந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா மாடல்ஸுமே நம்ம டெவலப் பண்ணி நம்ம ஓகே. ஸோ இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம இது மட்டும் விட்டு வைக்கல, ஸோ நம்ம இன்னொன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அகாடமி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரொம்ப எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளோட அகாடமியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேலி கோர்சஸும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வைஸாக எடுத்துருக்கோம். அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் தனியாக, ட்ரேடிங் தனியாக, ஸோ இந்த மாதிரி நம்மளால செக்மெண்ட் வைஸ் நம்மளால கிளாஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து டேலியில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இன்வாய்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த செஷனை வந்து கொஸ்டின் ஆன்சரோட வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ முத்து சார் அண்ட் தேங்க்யூ கௌதம் சார். ஸோ என்னால் ஷார்ட் டைமில் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். மெம்பர்ஸ் கொஸ்டின்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கேட்கலாம். சார் ஒரு முருகேசன் சார் சார் ரிகார்டிங் இவே பில். எஸ் சார். சார் என்னுடைய ஆஃபீஸ் வந்து நான் கோயம்புத்தூர் இருக்குது சார். என்னுடைய சப்ளையர் வந்து கர்நாடகாவில் பெங்களூர் இருக்காங்க சார். எனக்கு வந்து என்னுடைய மெட்டீரியல் வந்து என்னுடைய கஸ்டமர் வந்து சேலத்தில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு கொடுக்கணும் சார். இந்த கேஸ்ல நான் வந்து எந்த மாதிரி பில்லு ரைஸ் பண்ணி சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குறது? மெட்டீரியல் வந்து கூட்ஸ் வந்து நேரம் எனக்கு வராது. ரிஜிஸ்டர்டு கோயம்புத்தூர் அங்க வராது. ஒரு நிமிஷம், எனக்கு இப்பதான் மைக் வந்து மீட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் இப்ப மறுபடியும் நீங்க மறுபடியும் சொல்லுங்க. அதுல சரி சொல்லுங்க. சரிங்க சார். சொல்லுங்க சார். என்னுடைய ரிஜிஸ்டர் அட்ரஸ் வந்து கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர் ஆபீஸ். சரி, ஓகே. ஆமா சார். என்னுடைய சப்ளையர் வந்து பெங்களூரு. என்னுடைய கஸ்டமர் வந்து சேலத்துல இருக்காரு. சேலம். ஸோ பெங்களூர்ல இருந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து சேலத்துக்கு போகணும். உங்களுக்கு வரக்கூடாது. அவர் என்ன செய்யணும் சொன்னாங்க, பில் டு ஷிப்ட்னு போடணும். கரெக்டா? சரிங்க சார். பில் டு வந்து கோயம்புத்தூர், உங்களுடைய அட்ரஸ் கோயம்புத்தூர் அட்ரஸ். ஓகேயா? ஓகே. பில் டு வந்து கோயம்புத்தூர் அட்ரஸ் போட்டுருவாரு. ஷிப்ட் வந்து சேலம் நீங்க சொல்ற அட்ரஸ் போடலாம். அந்த அட்ரஸ் வந்து அவர் ரெஜிஸ்டர்ட் டீலரா அன்ரெஜிஸ்டர்ட் டீலரா? இல்ல சார், இப்ப அதுலயே 2 சினாரியோ இருக்கு சார். எனக்கு வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் டீலர் இருக்காரு. பட் அவருக்கு இன்வாய்ஸ் வந்து என்னுடைய சப்ளையர் இன்வாய்ஸ் அவருக்கு போகக்கூடாது. வெரி குட். அப்ப நீங்க அந்த இன்வாய்ஸ் அனுப்பவே முடியாது. நீங்க என்ன செய்யணும் சொன்னாக்க, நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் போடலாம். ஓகேயா? நீங்க வந்து எப்பவுமே சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டுருவீங்கல்ல, லோக்கல் இன்வாய்ஸ். நீங்க அந்த மெட்டீரியல் வந்து நேரா உங்களுக்கு கோயம்புத்தூர் வராம சேலத்துக்கு போகணும். அவ்வளவுதான். ஆமா சார். கரெக்ட் தானே? நான் சொல்றது சரியா? கரெக்ட் சார். ஆமா. கரெக்ட். என்ன செய்யணும்னா dispatch from சொல்லிட்டு பெங்களூர் அட்ரஸ் போடுங்க. சரிங்க சார். டெலிவரி டு சேலம் அட்ரஸ் போடுங்க. நீங்க உங்களுடைய இன்வாய்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் தான் போடுவீங்க, லோக்கல் டாக்ஸ் தான் போடுவீங்க. இப்ப அவர் வந்து
உங்களுக்கு போட்டிருப்பாரு பாருங்க ஐஜிஎஸ்டி இன்வாய்ஸ். பெங்களூர்ல இருந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் போட்டிருப்பாருல சார். ஆமா சார். அந்த இன்வாய்ஸை வந்து நீங்க வாங்கிக்கிருவீங்க. அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னாக்க சரக்கு வந்து உங்களுக்கு அவர் இன்னும் ஈவேபிள் போடாம நீங்களே ஈவேபிள் போட்டு எடுத்துக்கலாம் சார். டிஸ்பேட்ச் ஃப்ரம் சொல்லிட்டு பெங்களூர் போட்டு டெலிவரி டு சேலம் கொடுத்துட்டு ஒரு டெலிவரி ஒரு டெக்ளரேஷன் ஒன்று வைக்கணும். இது போல எப்படின்னாக்கா நாங்கள் பர்ச்சேஸ் பண்றோம் பெங்களூர்ல இருந்து, அந்த சரக்கை வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து சேலத்துக்கு கொண்டு போனாக்க டிரான்ஸ்போர்ட் செலவு ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டெக்ளரேஷனை மட்டும் அதை வைக்கணும். அந்த டெக்ளரேஷன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கான டீட்டெயில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் போதும். ஏன்னா நீங்க வந்து அந்த இன்வாய்ஸ் நம்பர் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வாங்கிக்கிறீங்க. ஏன்னா அது தெரியக்கூடாது இல்லையா, அந்த பார்ட்டிக்கு நீங்க சரக்கு வாங்குற பார்ட்டிக்கு தெரியக்கூடாது உங்கள்கிட்ட வாங்குறவருக்கு. அதனால நீங்க டிஸ்பேட்ச் ஃப்ரம் சொல்லிட்டு பெங்களூர் அட்ரஸை போட்டு எடுக்கலாம் சார் சரக்கு. சரிங்க சார். இப்போ இந்த கேஸ் எனக்கு சப்ளையருக்கு நான் யாருக்கு கொடுக்க கூடாது தெரியக்கூடாது சார். அப்போ அந்த கேஸ்ல என்ன மாதிரி நடக்கும் சார்? அப்போ வந்து சார் ஒன்றும் பண்ண முடியாது சார். அதாவது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வச்சுங்களேன், நீங்க வாங்கி தான் கொடுக்கணும். நீங்க கோயம்புத்தூர் பெங்களூர் கோயம்புத்தூருக்கு வரவழைச்சு நீங்க அனுப்புறீங்க வச்சுக்கோங்க, அப்ப தெரியவே தெரியாது. இல்ல இப்ப இந்த பில் டு ஷிப் டு இருக்குல்ல சார், இப்ப பில் டு வந்து அந்த ரெஜிஸ்டர் அட்ரஸ் இருக்கு, இந்த ஷிப் டு அட்ரஸ் ரெஜிஸ்டர் இல்லாத இடத்துக்கு பண்ண முடியுமா? முடியும் சார், முடியும். இப்போ சேம் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ இந்த சேலத்துல எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. பட் எனக்கு பில் டு கோயம்புத்தூர் போட்டு பில் டு நான் வந்து ஷிப் டு வந்து சேலம் பண்ண முடியுமா? பண்ண முடியும் சார். அங்க ரெஜிஸ்டர் கிடையாது, எனக்கு அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ரெஜிஸ்டர்ட் இல்லைன்னு சொன்னாக்க அவர் எங்க நீங்க முருகேசன் அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்குன்னு ஒரு முகவரி இருக்கு இல்லையா, அந்த முகவரிக்கு ஒரு சான்று இருக்கு. அந்த முகவரிக்கு ஒரு சான்று இருக்குல்ல, அது எனக்கு ஆதார் கார்டு இருக்கு. இந்த ஆதாரை வந்து ஒரு செராக்ஸ் வாங்கிக்கிறோம். நீங்க நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன், நீங்க பிரிண்ட் எடுத்துருவீங்க, என் போன் நம்பர் வாங்கிக்குவீங்க. அப்போ அந்த சேலத்துக்கு யாருக்கு போய் சேருதோ அந்த ஆதார் அட்ரஸ்க்கு போய் சேரலாம் போன் நம்பரோட. ஓகே சார், ஓகே. அப்ப நடுவுல வழியில மறைச்சாங்கன்னா அது பார்ப்பாங்க, யாருக்கு போய் சேர உண்மையான ஆள் தானாங்கிறதுக்காக போன் பண்ணி கேட்பாங்க. அந்த நம்பர் வந்து ஆதார் நம்பரா லிங்கா இருக்கணும், ஆதார்ல இருக்கிற நம்பரா இருக்கணும். ஆதார் தான் முக்கியமான ஆகணும் அந்த இடத்துல, வெரி இம்பார்ட்டன்ட் ஆகணும். அது இப்ப ரூல்ஸ்ல சொல்லலாம் சார், நடைமுறையில உள்ளது. சட்டத்தில் எங்கேயாவது செக்ஷன் 68லயோ ரூல் நம்பர் 138லயோ சொல்லியிருக்காங்கன்னா சொல்லல. நடைமுறையில் அதிகாரிகளுக்கு புரியணும்ல, சரக்கு யாருக்கு போகுது, சரிதானா, அது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் டீலருக்கு தான் போகுதா, அது எண்ட் யூசரா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ நான் அங்க வந்து பில் டு ஷிப்ட்னு போட்டு எனக்கு ரெஜிஸ்டர்ல என் பேர்லயே அந்த மாதிரி கொண்டு போக முடியுமா சார் ஒரு அட்ரஸ்க்கு? அங்க சிக்கல் வருது. பில் டு ஷிப்ட் வந்து உங்க அட்ரஸே போட்டாங்க, அது ரெஜிஸ்டர் பிளேஸா இருக்கணும் சார். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பிளேஸா இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருந்தா அதுவும் அங்கே உங்களுக்கு ஒரு முகவரி பதிவு பண்ணது. இப்போ போத்தீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், சென்னையில இருக்கு, மதுரையிலும் இருக்கு, திருச்சியிலும் இருக்கு. அவங்க வந்து சரக்கு எடுத்து வராங்கன்னா மதுரையில ஒரு பிரான்ச் இருக்கு, பெங்களூர்ல சரக்கு கொண்டு வராங்க, சென்னை பில் டு சென்னை போத்தீஸ் போட்டிருப்பாங்க, ஷிப்ட் மதுரை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பொருள் வந்து அவங்க பிரான்ச்சுக்கு தான் போகுது. இதுவுமே பதிவு பண்ணா அதுவும் பதிவு பண்ணுது. அந்த மாதிரி இருக்கலாம். பதிவு பண்ணாத இடம் சொன்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அப்போ பதிவு பண்ணாத இடத்துக்கு நம்ம அனுப்ப முடியாது ஒரு சிங்கிள். கரெக்ட்டுங்களா சார்? நீங்க நான் சொன்னேன் இடத்துக்கு அனுப்ப இல்ல, அதுக்குரிய ப்ரூஃப் வச்சா போதும். பதிவு பண்ணாத இடத்துக்கு போகும்போது பதிவு பண்ணாதவரே சரக்கு எடுத்து போகலாம். ஐஏபிள் போட்டும்போது பதிவு பண்ணாதவர் யூஆர்பி அப்படி செலக்ட் பண்ணணும், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படி செலக்ட் பண்ணி அவருடைய முகவரியை அடிக்கணும். என் முகவரி முருகேசன் என்பவன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், யூஆர்பி. எனது முகவரியை கரெக்டா அடிக்கணும், அது ஆதார்ல இருக்கிற முகவரியா இருக்கணும். போன் நம்பர் இருக்கும், அதையும் போட்டுறணும் அதுல. சரிங்க சார். எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். இப்போ நான் ஒரு எர்த் மூவர் கம்பெனி நடத்துறேன் சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சார். என்னுடைய மெஷின் வந்து நான் வந்து ரிஜிஸ்டர்ட் வந்து கோயம்புத்தூர். என்னுடைய மெஷின் வந்து ஒரு நாள் சேலத்துல, ஒரு வாரம் சேலத்துல ஓடுது, ஒரு வாரம் திருச்சியில ஓடுது, அடுத்த மாசம் பெங்களூர்ல ஓடுது, அடுத்த மாசம் கர்நாடகால ஓடுது, வேற இடத்துல எங்கேயோ ஓடுது. இந்த மாதிரி டிஃபரெண்ட் லொகேஷன்ல என்னுடைய மெஷின் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் அந்த இடத்துக்கு நான் பார்ட்ஸ் அனுப்பணும்னா நான் எப்படி அனுப்பணும் சார்? இதே மாதிரி அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது எனக்கு. ஏன்னா மெஷின் வந்து ஒரு மாசம் 2 மாசம் தான் ஓடுவாங்க. இல்ல சார், அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னாக்க நீங்க பண்ற தொழில் வந்து ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்களேன். கான்ட்ராக்ட். சரிங்க சார். ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்க சட்டத்துல சொல்லல, நடைமுறையில என்ன கேட்கிறாங்க, நீ காலோட கேட்டாங்க. நான் சொன்னேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த இடத்துக்கு வந்து அன்ரெஜிஸ்டர்ட்னாக்க நீங்க உங்களுடைய பதிவு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா 10 கூட காட்டலாம். நீங்க உங்க வேலை வந்து 10 இடத்தோட நடந்துகிட்டு இருக்கட்டும். நீங்க ஒரு ஒர்க்கு கான்ட்ராக்ட் பாக்குறீங்க, எல்லாத்தையும் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா காட்டிடுங்க. போய் உள்ள போய் ரெஜிஸ்டர், உங்களுடைய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போய்
அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா அத்தனை இடத்தையும் காட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மிஷின் எங்கெல்லாம் போய்க்கலாம். இல்ல சார், அந்த மாதிரி ஈஸியா அதுக்கு நம்ம நிறைய ப்ரொசீஜர்ல சிம்பிளா சார் அந்த மாதிரி அடிஷனல் இது இல்ல பண்றது. சார், காட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை சார். அதுக்கான ப்ரூஃப் தான் வைக்க போறீங்க நீங்க அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்க்கு. ஓகே. அப்ப அடிஷனல் இப்ப என்ன கேட்கிறாங்க, இன்னைக்கு காலையில எடுத்து ஒரு கேட்டாரு, ஒரு சரக்கு மதுரையில இருந்து எப்படின்னா கான்ட்ராக்டருக்கு கம்பி அனுப்பவே மாட்டேங்கிறாரு, கடைக்காரரே கேட்கிறாரு. அந்த இடம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், கடைக்காரர் அவேர்னஸ் வந்துருச்சு பாருங்க, கடைக்காரருக்கு எனக்கு சரக்கு அனுப்பி ஆட்டியிருக்கோம். அவர் கேட்கிறார். அப்ப நான் சொன்னேன் கவர்மெண்ட் கான்ட்ராக்டருக்கு அந்த பிரச்சனை இல்லை, இது நடைமுறை தான், சட்டத்துல சொல்லல, ரூல் நம்பர் 138 செக்ஷன் 68 எக்ஸ்பிளைன் பண்ணப்படவில்லை. இது என்னன்னா அதிகாரிகள் புடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய புரிதலுக்காக கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்னாக்க நீங்களே கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்னு வச்சுங்களேன், உங்க மிஷின் வந்து இப்போ இன்னைக்கு இந்த ROB பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க, பறக்கும்பாலம் எல்லா இடத்தையும் கட்டிட்டு இருக்காங்க, இங்கேயும் வேலை நடக்கும், இன்னொரு இடத்துல வேலை நடக்கும். அப்படி நடக்குது, நான் கொண்டு போறீங்கன்னு சொன்னாக்க அந்த ஒர்க் ஆர்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, அது போதும், அது காப்பி இருந்தாலே போதும், அங்கே வேலை நடக்குது உங்களுக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் இருந்தா போதும். அப்படி இல்லாதப்ப அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா காட்டியிருந்தா மட்டும் தான் கொண்டு போனாக்க விடுறாங்க, ஏன்னா ஒத்துக்குறாங்க, வேற வழி இல்லை. அதுக்கு மேல போனா அப்பீல்ல போய் ஜெயிக்க முடியும் அந்த கேஸ. ஏன்னா நானே கேட்பேன், கான்ஃபரன்ஸ்ல கூப்பிட்டு கேட்பேன் அதிகாரிகிட்ட, எப்படி பிடிக்கிறீங்க, அதான் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா நான் காட்டியிருக்கோம்ல, அந்த இடத்துல வண்டியை கொண்டு போறோம், நீ ஏன் பிடிச்சேன்னு கேட்க முடியும், நம்ம தைரியமா போராட முடியும், வண்டியை ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னும் டீடைல்டா வேணும்னா சாரோட நம்பர் ஷேரும் பண்றேன், நீங்க சார் கிட்ட இன்னும் டீடைல்டா பேசலாம் சார். இனி மெம்பர்ஸ் வேற யாரும் கொஸ்டின்ஸ் இருந்தா அவங்களும் பேசினா ஈஸியா இருக்கும். எனி அதர் மெம்பர்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Any other questions? So எதுவும் questions இருந்தா நம்மளோட members groupலயே நீங்க கேட்கலாம். ஒரு நிமிஷம் மேடம் கேட்கலாம். அன்மியூட் பண்ணிருக்கு மேடம் ப்ளீஸ். ஹலோ மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். கேக்குது மேடம், சொல்லுங்க. ஓகே சார், நாங்க வந்து எக்ஸ்டென்ஷன் குட்ஸ் 5 crore அண்டர் தான் பண்றோம். பட் வந்து எல்லாரும் எங்கள்கிட்ட இவி பில் கேக்குறாங்க, நாங்க அதர் ஸ்டேட்டுக்கு அதிகமா அனுப்புறோம், இவி பில் கேக்குறாங்க, இது கண்டிப்பா கொடுக்கணுமா சார்? இந்த மாதிரி முருகேசன் சார் ஆர் சதீஷ் சார் உங்களோட இன்புட் உங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா. சொல்லுங்க சார், சொல்லுங்க, மறுபடியும் கேள்வி கேளுங்க சார். நாங்க வந்து எக்ஸ்டென்டட் குட்ஸ் சார். சரிங்க. நாங்க வந்து அண்டர் 5 crore கீழே தான் பண்றோம். சரி. ஆனா வந்து அதர் ஸ்டேட்டுக்கு நிறைய அனுப்புறோம். சரி. ஆனா வந்து எல்லாம் இவி பில் கண்டிப்பா வேணும் அப்படின்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள் குட்ஸ்னு சொன்னாக்க சுருக்கமா சொல்லிட முடியாது. 100 பொருளுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் நம்பர் 9/18 சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. 100 பொருளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் எக்ஸாம்பிள் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எப்போ ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்கனாலோ இவே பில்லு உங்களுக்கு மேண்டேட்டரி தான். நீங்க 50 நேரத்துக்கு மேல அனுப்பும்போது அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புனா கண்டிப்பா அதர் ஸ்டேட்ல வந்து 50 நேரத்துக்கு மேல கேட்பாங்க, இவே பில் போட்டு அனுப்பிச்சுங்க. நான் லோக்கல்லே போட்டு அனுப்புங்கன்னு சொல்றேன். இவே பில் போடுறதுனால இவே பில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆயுதம் மாதிரி இல்லைங்க, அது கேடையுங்க, பாதுகாப்பு. அதே நம்ம தடுக்கணும். ஸோ நம்ம போடுறதுனால ஒரு பேப்பர் மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆகுது. நடுவில் பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது நிறைய போராட வேண்டியிருக்கு. எக்ஸாம்பிள் குட்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸாம்பிள் குட்ஸ் தானான்னு சொல்லி கேட்கறதுக்கே பதில் சொல்ல முடியல. அதனால நீ போட்டு அனுப்புறது நல்லது. இல்ல, அது அண்டர் 5 crores-ன்றனால தான் கேக்குறேன். இல்ல அண்டர் 5 crores-க்கு இவே பில்லுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இல்லையா? சரி, வந்து இவே பில் இன்வாய்ஸ்க்கு தான் 5 crores பத்தி பேசுறோம். ஓகே ஓகே ஓகே. 5 crores சொன்னாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே அதர் ஸ்டேட் 50,000 மேல போச்சுன்னா இவே பில் போட்டுருவோம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. 5 crore-க்கும் இவி பில்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேம். சம்பந்தம் இல்ல. ஓகே ஓகே. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்போ இவே பில் எனக்கு ஒரு மெட்டீரியல் வருது சார், மும்பைல இருந்து வருது சார். போன திங்கக்கிழமை ஏற்றிருக்காங்க, வர திங்கக்கிழமை வரைக்கும் டேட் இருக்கு சார். பட் இடையில எந்த ஒரு பிரேக் டவுனுமே ஆகல, ஆனா வண்டி வரது இல்லை.
லேட்டா வருது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? நான் சொன்னேன் சார், அப்டேட் பண்ணிக்கணும் சார் போய் நீங்க. இல்ல சார், அப்டேட் பண்ண ரீசன் நீங்க சொன்னது பிரேக் டவுன் ரீசன் இங்க நிக்குதுன்னு சொல்லலாம். நீங்க வண்டி வருது, லேட்டா வருது. வண்டி வந்து ஸ்லோனே சொல்லலாம். அதுல ரீசன் தான் சொல்ல போறோம். நம்ம சொல்றதான ரீசன். காரணம் ஓகே. என்னன்னா, நீங்க வந்து வண்டி வந்து வே மாதிரி தடம் மாதிரி போக கூடாது. அவ்வளவுதான். இது வந்து ஓகே. தடம் மாறாம ஃபாஸ்ட் ட்ராக்ல கரெக்டா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். வண்டி வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் வரலாம், 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் வரலாம். லோட பொறுத்து தானே. நீங்க ரொம்ப ஆமா. லோட ஏத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன் வண்டியில, வண்டி ஸ்லோவா வரும். கிலோமீட்டர் ஆனா இவேபிள் அடிக்கும்போது தெரியுமா அது? தெரியாது. இவேபிள் அடிக்கும்போது கிலோமீட்டர் கணக்கு பண்ணி தான் போடும். ஆனா நீங்க ஏத்திக்க வண்டியில வந்து 10 டன் கரெக்டா 10 டன் ஏத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு வந்து வண்டி லோடு வந்து அதிகமா இருக்கிறதுனால வண்டி ஸ்லோவா தான் வந்துட்டே இருக்கும். ஹைவேல எப்படியா வந்தாலும் மெதுவா வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த கிலோமீட்டரை அந்த டயத்துக்குள்ள கிராஸ் பண்ண முடியாது. அப்படி சூழ்நிலை வித்தவரோ வாங்கினவரோ லாரிக்காரோ 3 யார் வேணா ஒருத்தர் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுல ஓகே சார், தேங்க்யூ சார். தருண் சார். சார் இப்போ நாங்கள் டெக்ஸ்டைல் வச்சிருக்கோம் சார், கிராசரி அண்ட் டெக்ஸ்டைல். இப்போ வந்து B2B கஸ்டமர்ஸ் இல்லை சார், B2C கஸ்டமர்ஸ் தான் இருக்கிறாங்க. B2C கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 50,000 மேலே கிராஸ் ஆகுது. அவங்க வந்து இப்போ EVA பில் வந்து அங்கே வந்து ரெக்வயர்டா எப்படிங்க சார்? சார் 50,000 வந்து கிடையாது. நீங்க லோக்கல் குத்திங்க 1 lakh வரைக்கும் EVA பில் தேவையில்லை. அந்த பொருள் இப்போ வந்து நீங்க இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்காக அனுப்புறீங்க சார், நீங்க கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு அனுப்புறீங்க, பொருளை குரோசரி அனுப்புறீங்க, எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தாக்க ஒரு 407ல போட்டு போகுது சரக்கு. அதனால நீங்க என்ன சொல்லுவீங்க, 50,000 சொல்லுவீங்க. ஆனா அது 1 லட்சமா இருக்குன்னு அதிகாரி மதிப்பிடலாம். சூழ்நிலையா ஒரு EVA பில் போடுறதுனால நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பொருள் வேண்டிய போட்டு கரெக்டா போட்டு ஒரு EVA பில்லையும் போட்டு அனுப்பிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே. அது வந்து கஸ்டமர் நேம்லயே வந்து நம்ம வந்து ஆதார் ப்ரூஃப் எல்லாமே URP அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படி போட்டு அவருடைய பேரு, அவருக்கான ப்ரூஃப் இருக்கணும் எப்பவுமே. ஓகே சார். ஓகே. ரொம்ப முக்கியம். URP பொறுத்தவரைக்கும் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம் சார். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் சொல்றது URPன்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம் EVA பில்ல. அவருடைய ப்ரூஃப் சரியா இருக்கணும். அதுதான் ஆதார் சொன்னேன். ஆதார் ப்ரூஃப் சரியான ப்ரூஃப். எல்லாரும் கோர்ட் வரைக்கும் ஏற்றுவாங்க. ஓகே, டன் சார். தேங்க்யூ சார். இப்போ இன்னொன்று கூட சொல்லலாங்க, நீங்க கல்யாண மண்டபத்துக்கு சரக்கு இந்த மாதிரி எல்லாம் ஹெவியா போகும், EVA பில் போட சொல்லி. அப்ப நான் EVA பில் போட்டு அனுப்புங்கன்னு சொல்லுவேன். நான் மண்டபத்துக்கு போகும், மண்டபத்துல ஒரு மேனேஜர் இருப்பாரு, ஓகேங்களா? அந்த மேனேஜரை வந்து பில் டு வந்து முருகேசன் போடுறீங்க. மேனேஜர், அந்த மேனேஜருடைய அட்ரஸ், அவருடைய ப்ரூஃப் தான் முக்கியமா தேவை. அந்த மேனேஜர் தான் மண்டபத்தில் இருப்பாரு, அவர் பேரை போட்டு மண்டபத்துக்கே சரக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் நீங்க. ஓஹோ, தேங்க்யூ சார். தேங்க்யூ, சூப்பர் இன்புட் சார். பணம் முருகேசன் கொடுக்க போறேன், ஆனா சரக்கு வந்து மேனேஜருக்கு தான் போய் சேருது. ஏன்னா என் அட்ரஸ் அங்கே இல்லை, அந்த மேனேஜருடைய அட்ரஸ் வந்து அங்கேயே இருக்கும், கல்யாண மண்டபத்துல இருக்கும். ஸோ அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும், அந்த ப்ரூஃப் கொடுத்தா போதும். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ முருகேசன் சார், அண்ட் தேங்க்யூ மெம்பர்ஸ். எனி கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க குரூப்ல கேட்கலாம். சார் கௌதம் சார், என்னோட அந்த இதை கூட நீங்க லிங்க் நம்ம குரூப்ல போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணிடுறோம் சார். வேணுங்கிற மெம்பர்ஸ் உங்க நம்பரும் நம்ம சார் 2 ஸ்பீக்கரோட நம்பருமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் எனி டவுட்ஸ் வந்து நீங்க பர்சனலாவும் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ ஃபைனலா vote of thanks by சுந்தர்குமார் சார், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் திருநெல்வேலி டிஜிட்டல் சாப்டர். வணக்கம் கௌதம், எல்லாருக்கும் வணக்கம். vote of thanks முன்னால சில விஷயம் நான் இங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி டீம் வந்து ஒரு நிமிடம் எனக்கு அனுமதி கொடுக்கணும். முக்கியமா வந்து இன்றைக்கு செஷன் நான் கலந்துக்கிட்டு இருந்தேன். முருகேசன் சார், ரொம்ப நன்றி. ஜிஎஸ்டி சம்பந்தமான உங்களுடைய நிறைய பகிர்வுகளுக்கு, அதுவும் ஏஎக்ஸ்எல்ல இருந்து வந்திருந்த மிஸ்டர் சதீஷ் அவர்களுக்கும், வழக்கமா நம்மளுடைய ரெகுலரா இந்த சீரீஸ் எடுத்துட்டு போகக்கூடிய சரவணன் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. முருகேசன் சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க. ரத்னவேல் சார் எங்களுடைய ஃபவுண்டர் மற்றும் அக்ரோ ஃபுட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய தலைவர், தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷனுடைய தலைவர். அவங்க வந்து இந்த ட்ரிப்ல நாங்கள் சென்னைக்கு வந்து நானும் அவரோட போயிருந்தேன். நான் ரத்னவேல் சார் ஒரு டீம் போயிருந்தோம். அங்கேதான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 26 நிமிடம் வீடியோ வந்து அங்கே ஷூட் பண்ணப்பட்டதுங்க. அதுலதான் அந்த ஜிஎஸ்டி, அதாவது நம்மளுடைய வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் அவங்க மிக தெளிவா வச்சாங்க. நிறைய ஜிஎஸ்டி அந்த ரோயிங் ஸ்குவாட் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்களும் விளக்கம் கொடுத்தீங்க.
இன்வாய்ஸும் சரி, இவே பில்லும் சம்பந்தமா அதை பத்தி சொன்னீங்க. அங்கே உள்ள நிறைய குறைகளை வணிகர்கள், இங்கே தொழில் முனைவோர்களுடைய இடர்பாடுகள்லாம் பத்தி அவங்க ரொம்ப அழகா ரெப்ரசன்ட் பண்ணாங்க. கௌதம், அந்த வீடியோவையும் அந்த லிங்கை நம்ம டிஜிட்டல் மெம்பர்ஸ் குரூப்ல போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 26 நிமிடம் அந்த வீடியோ அவங்க பேசியிருக்காங்க. அது கேட்டா நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இன்னொன்னு, அதோட பிரஸ் மீட்லயும் அமைச்சர் அவர்கள் சில ஆணைகளை அங்கேயே பிறப்பித்தாங்க. அதாவது இந்த 100 பொருள்களுக்கு வந்து இவே பில் தேவையில்லை உள்நாட்டுக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இவே பில் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயமும், அதுக்கு யாராவது கிளைம் பண்ணா அதை உடனே நீங்க மென்ஷன் பண்ணலாம், அது யாரும் செய்ய மாட்டாங்க, அப்படி போட மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சிறு சிறு தவறுகள், அதாவது எழுத்து பிழை, கிராமர் மிஸ்டேக் எல்லாம் நிறைய பிடிச்சு அங்கங்க நிப்பாட்டி ஃபைன் போடுறாங்க அப்படின்னாங்க. அப்படி பிழைகள்லாம் வந்து அதை விட்டுருவாங்க. வேற ஏதாவது மாறுதல்கள் இருந்துச்சுன்னா அது 500 ரூபா மட்டும்தான் பெனால்டி போடணும், 200% போடக்கூடாது அப்படின்றத அவரு மினிஸ்டர் அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. நிறைய இடங்கள்ல 200% வந்து அவங்க போடுறாங்க பெனால்டி அப்படின்றாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாதுன்றதை அவர் சொன்னாரு. மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்றதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாவது நம்மளுடைய லாரிகளை, நம்மளுடைய வேன்களை பிடிச்சு வச்சு அவங்க பேசினாங்கன்னா நீங்க அந்த அதிகாரிட்டியா வாங்கி தைரியமா பேசலாம். அப்படி எதுவும் அவங்க பிடிச்சு பெனால்டி போட முடியாது. இவே பில் தேவைப்படாத பொருட்களுக்கு கண்டிப்பான முறையில் அவங்க எதுவும் கேட்கவே முடியாது, அது வந்து சட்டத்துல இருக்குன்றத விளக்கமா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வணிக வரி ஆணையர், அந்த செயலர் மற்றும் அமைச்சர்களை எப்ப வேணாலும் இங்க தொடர்பு கொண்டு பேச முடியுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அங்க பேசப்பட்டது. நம்மளுடைய ரத்னவேல் சார் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க நிறைய விஷயங்களை இதை பத்தி கிளாரிட்டி கொடுத்தாங்க. நிறைய நம்மளோட உறுப்பினர்களோட கேள்விகளுக்கும் முருகேசன் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் கூட நினைச்சேன் இது நிறைய பேருக்கு பயன்படுமான நிறைய கேள்விகள் வந்துச்சு. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி சதீஷ் அவர்களும் ஏஎக்ஸ்என் சார்பா தொடர்ந்து டிஜிட்டல்ல வருடத்துல ஒரு 2 முறையாவது ஆப்ல டிஜிட்டல், அதாவது டேலியை வந்து ஆப்ல எப்படி யூஸ் பண்ணலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் எப்படி வெப் வழியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலான்றதெல்லாம் பற்றி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய இதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வருகிற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய 20 பேருக்குமே நான் சொல்லிக்கிறேன். மற்றதெல்லாம் அடுத்தடுத்து அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்க எல்லாருக்குமே தெரியும், டிஜிட்டல் சங்கமம் 2023 மிக பிரம்மாண்டமா மதுரையில இது வரைக்கும் இல்லாம ஒரு 3 மடங்கு அதிகமான ஒரு கருத்தரங்கோட ஆடியன்ஸோட ராஜா முத்தையா மன்றத்துல அக்டோபர் 13, 14, 13ஆம் தேதி டிஜிட்டல் எக்ஸ்போ ஆரம்பிக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டால்களோட. 14ஆம் தேதி சங்கமம் வந்து சம்மிட் வந்து ஒரு 6 செஷனோட ஒரு முழு நாள் தமிழ்லயே டெக்னாலஜி சம்பந்தமா, டிஜிட்டல் சம்பந்தமான ஒரு உச்சி மாநாடு இருக்க போது எல்லாரும் இந்த உங்களோட தேதிகளை பிளாக் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போவே ரிசர்வ் பண்ணிக்கணும். முறையா வந்து மெம்பர்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. இதுல பப்ளிக்கு 2000 ரூபா அதற்கான கட்டணமா இருக்கு. இந்த மாநாடுல கலந்துக்கிட்டு அந்த கருத்தரங்களை ஃபுல்லா கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பப்ளிக்கு 2000 ரூபா ஃபீயா இருக்கு. ஆனா டிஜிட்டல் உறுப்பினர்களுக்கு முழுக்க இது இலவசமா இருக்கு. பட் உங்களுடைய வருகையை மட்டும் நாங்கள் உறுதி செய்வதற்கு ஒரு ஃபார்மை கூடிய விரைவில் அனுப்புவோம். அதனால அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உங்களுடைய டேட்டா பிளாக் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். முறையான நன்றி அறிவிப்புக்கு அழைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. Thank you, our chairman. So welcome to Vasant Kumar sir. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ். இன்னைக்கு நமக்கு 2 விதமான இதில் அட்டன் பண்ணியிருந்தோம். கேன்வாவும் நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு சரவணன் சார் எடுத்திருந்தாங்க. எல்லாருமே கேன்வாவோட ஃப்ரீ வெர்ஷனை போய் நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாரும் அடுத்தது வந்து இப்ப அடுத்த செஷன்ல சொல்லியிருந்தது படி நம்மளுக்கு இன்வாய்ஸ் பத்தியும் சார் வந்து டீட்டெயிலா ஒரு நம்ம ஸ்கிரீன்ல மிஸ்டர் சடையப்பன் வந்துட்டாங்க கௌதம். ஆமா சார், அது ரெண்டுமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய டாஸ்க் வந்து நம்ம மெம்பர்ஸ் குரூப்லயே நம்ம ஷேர் பண்ணப்படும். So over to Sadepan sir. Unmute பண்ணிக்கலாம். Okay. Yeah, hi. வணக்கம். Good evening all. இன்னைக்கு வசந்த் குமார்ங்கிற ஒருத்தர் தான் நம்ம வாட் ஆஃப் தேங்க்ஸ் கேட்டுக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு அவசரத்துல. இப்போ அதுக்குள்ள நானே முடிச்சிடறேன். டைம் கன்சியூமிங்ல நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ வேற எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம்.
ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சிகள், அடுத்த கட்ட முயற்சிகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. டிஜிட்டல் அடுத்த லெவல் டிரான்ஸ்மிஷன் போயிட்டு இருக்கு. சங்கமத்துக்கான வேலைகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. சேர்மன் சார் அவ்வளோ அருமையா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கே அவ்வளோ ஸ்பான்சர்ஸ் மீட்டப், அவ்வளவு நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சங்கமம் ஏஐ பேஸ் சங்கமங்கிறதுனால நாங்களே பல மாற்றங்கள், பல இது வந்து நாங்கள் கத்துக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் October 13 and 14 கண்டிப்பா ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே வேல்யூபிளான ஒரு இன்புட்ஸ் இருக்கும். ரொம்பவே நாங்க நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. சங்கமம் தடவை போன தடவை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க சொல்றீங்களா அப்படியான்னு சொல்லி கேட்டா, போன தடவை ஸ்ரீதர் வெம்பு சார், சோகோட ஃபவுண்டர் சிஇஓ அவங்க வந்திருந்தாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி மிகப்பெரிய சாம்பவான்கள் நிறைய பேர் வந்து வர்றாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்னைக்கு ஒர்க் ஷாப் வந்து அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் சங்கமத்துக்கும் நீங்க பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி ஒர்க் ஷாப் வந்து இன்னைக்கு எல்லாருமே நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஒரு சில மெம்பர்ஸ் நீங்க அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிப்பீங்க, நான் ரொம்பவே நம்புறேன். அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஒர்க் ஷீட் வந்து உங்களோட கன்வீனர்ஸ் கிட்ட எல்லாருமே இருக்கும். வேற ஃபர்தர் லெவலில் நீங்க இம்ப்ரூவ் பண்ற எல்லா விஷயத்தையுமே உங்க கன்வீனர்ஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிருங்க. கன்வீனர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கான சப்போர்ட் எல்லாமே எடுத்து கொண்டு வருவாங்க. அண்ட் கண்டிப்பா அடுத்த ஒர்க் ஷாப்ல நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம். நிறைய மாற்றங்கள், நிறைய முயற்சிகள் எல்லாமே மேம்படுத்திக் கொண்டு இருக்கிறது. கண்டிப்பா அதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே பில்ட் பண்ணி பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ. ஓ டு கௌதம் சார். தேங்க்யூ. Thank you, sir. And thank you, participate to chairman. And the session is end now. Thank you.